கையினை கூற்றினை உனக்கு அடித்தேனே. நீ நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு. நீ நைந்தாயினில் நைந்து போகும் என் வாழ்வு. நன்னிலை உனக்கெனில் எனக்கும் தானே என்று என் தமிழ்தாயை வணங்கி இந்நிகழ்ச்சியை தொடர்ந்தது. நேரு நினைவு கல்லூரி புத்தனாவட்டி தமிழ்துறை இலக்கிய வட்டம் சார்பாக நடக்கும் சிறப்பு கருத்தரங்கத்திற்கு தமிழ்துறை தலைவர் முனைவர் சோமராசேந்திரன் ஐயா அவர்களை வரவேற்புடன் நல்க வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் வணக்கம். நிகழ்வில் தலைமையேற்று உரையாற்றவும் நினைவு பரிசு வழங்கவும் வருகை தர இருக்கிற கல்லூரி முதல்வர் அவர்களே, வாழ்த்துறை வழங்க வருகை தர இருக்கிற கல்லூரி நிர்வாக தலைவர் அவர்களே, இந்த சிறப்பு கருத்தரங்கத்திற்கு விரிவுரையாற்ற வருகை தந்திருக்கிற பேராசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை முதற்கு உரித்தாக்கி கொஞ்சம் காலம் கடந்து தொடங்கி இருப்பதால் மிகச் சுருக்கமாக என்னுடைய இந்த வரவேற்பை நான் நிறைவு செய்து கொள்ள விரும்புகிறேன். வரவேற்புரை நிறைவுற்றதும் கிருஷ்ணகிரி அரசு கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் இணை பேராசிரியர் அவர்கள் தன்னுடைய உரையை என்னை தொடர்ந்து நிகழ்த்துவார்கள். இந்த நிகழ்வுக்கு சிறப்புரையாற்ற வருகின்றிருக்கக்கூடிய முனைவர் பழனிவேல் அவர்கள் ஏற்கனவே 3ஆம் ஆண்டு மாணவர்களுக்கு அறிமுகமானவர் கருத்தரங்குக்கு வருகின்றிருக்கிறார். நம்முடைய கல்லூரியிலே பணியாற்றி அரசு கல்லூரிக்கு சென்றவர். அவரை பற்றி புதிய மாணவர்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், தமிழ்நாட்டிலேயே மிக அதிகமான தமிழ் படிக்கும் மாணவர்கள், சற்றே குறைய 650 பேர் கொண்ட மாணவர்கள் படிக்கக்கூடிய ஒரு துறையை தன்னுடைய எண்ணிக்கையே 650-700 தான். ஆனால் அங்கே தமிழ்துறையின் எண்ணிக்கை 650 பேர். பிஎட் பிஏ தமிழ் நிறைய பிரிவுகள் முதுகலை என்று சொல்லி ஒரு மிகப்பெரிய தமிழ்துறையை தன்னுடைய உழைப்பால் உருவாக்கியவர் கிருஷ்ணகிரி அரசு ஆடவர் கல்லூரியில். எனக்கு கடிதம் எழுதி, நான் என்னுடைய சொந்த ஊரில் இருந்த பொழுது கடிதம் எழுதி புத்தனாமட்டு கல்லூரிக்கு வா, உனக்கு ஒரு வேலை வாய்ப்பு இருக்கிறது என்று என்னை அழைத்து நான் இன்றைக்கு இந்த மேடையில் இருப்பதற்கு காரணமானவர். படிக்கிற காலத்தில் எனக்கு வழிகாட்டியாக திகழ்ந்தவர் தருமபுரம் ஆதீனம் கலைக்கல்லூரியில். நாங்கள் அவர் அண்ணன் தான் சொல்றேன். தமிழ்நாட்டில் நான் கொஞ்சம் பயப்படுகிற, அஞ்சுகிற, என்னை பற்றி ஆசிரியர்கள் மற்றவர்கள் நண்பர்கள் சொல்வார்கள், யாருக்கும் அஞ்சாதவர், துணிந்து கருத்தை சொல்கிறவர் என்று. நான் பார்த்து அஞ்சுகிற மிகச்சில மனிதர்களில் அவரும் ஒருவர். அவரை பார்த்தா எனக்கு ஒரு பயம் வரும். அது தருமபுரம் கல்லூரியில் நாங்கள் படிக்கும்போது ஏற்பட்டது. அண்ணன் அப்படின்னு சொன்னோம்னா, ராஜேந்திரன் அப்படின்னா நான் ஒன்றும் தப்பு பண்ணலேன்னு ஒரு உணர்வு தோன்றும். அப்படி ஒரு நெறியாளராக, நேர்மையாளராக, கல்வியாளராக விளங்கி எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியவர் முனைவர் பழனிவேல் அவர்கள். படிக்கிற காலத்திலேயே அவர் எழுதிய அந்த முதுகலை திட்டக்கட்டுரை, சங்க இலக்கியங்களில், சங்கப்புற இலக்கியங்களில் சமூக சித்தரிப்புகள் நூலாக்கம் செய்த பொழுது கிட்டத்தட்ட முனைவர் பட்ட ஆய்வேட்டுக்கு இணையாக பாராட்ட பெற்ற நூல். மிக உண்மையாக, ஆழமாக இலக்கியங்களை, இலக்கணங்களை கற்றவர். எப்பொழுது எனக்கு இலக்கணத்தில், இலக்கியங்களில் ஐயம் ஏற்பட்டாலும் அவரை தொடர்பு கொண்டு நான் கேட்டு தெரிந்து கொள்ளலாம். ஒரு நடமாடும் இலக்கண நூலகமாக, இலக்கிய நூலகமாக திகழ்பவர். கம்பராமாயணத்தையும் வால்மீகி ராமாயணத்தையும் ஒப்பிட்டு அவர் செய்த ஆய்வேடு ஒரு மிகப்பெரிய ஆய்வேடு. திருப்பதி திருவேங்கடவன் பல்கலைக்கழகத்திலே அளிக்கப்பட்டு முனைவர் பட்டம் பெற்றவர். மிகச்சிறந்த மனித நேயமும் மனிதநேய பண்பும் உடையவர். நம்முடைய கல்லூரிக்கு வருகை தந்திருக்கிற அவர்களை தமிழ்துறையின் சார்பில் வருக வருக என முதற்கண் வரவேற்கிறேன். இன்றைக்கு தமிழ்நாட்டில் முனைவர் க. முருகேசன் என்றால் அறியாதவர்கள் இருக்க மாட்டார்கள். பன்னாட்டு கருத்தரங்கங்களையும் தேசிய கருத்தரங்கங்களையும் நடத்துவதில் அவருக்கு இணை அவர். எனக்கு தெரிந்த வகையில் அதிக கட்டுரையாளர்களை வரவழைத்து மிக அதிக பக்கங்களிலான தரமான நூல்களை வெளியிட்டு மிகப்பெரிய கருத்தரங்கங்களை நடத்தியவர் என்கிற பெருமைக்குரியவராக திகழ்கிறவர் கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் பேராசிரியர் முருகேசன் ஐயா அவர்கள்.
அவர் கொழும்பு, இலங்கையிலே கொழும்பிலே ஒரு கருத்தரங்கம் நிகழ்த்திருக்கிறார். அதுக்கு நாங்கள்லாம் செல்ல இருக்கிறோம். இரவு 7 மணிக்கு தொலைபேசி தொடர்பு கொண்டால் கூட கல்லூரியிலிருந்து பணியாற்றக்கூடியவர். தமிழுக்காக தன்னை அர்ப்பணித்துக் கொண்ட சிலருள் ஒருவராக தமிழ்நாட்டில் இன்றைக்கு திகழ்கிறவர். என்னுடைய தொடர்ந்து ஒரு 15-20 ஆண்டுகளாக என்னோடு நட்புணர்வோடு பழகி வருபவர். மிகச்சிறந்த நூல்களை எழுதியவர். சுருக்கம் நம்முடைய நேரம் கருதி மிகச் சுருக்கமாக அவர்களை நான் அறிமுகப்படுத்த வேண்டியிருக்கிறது. எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்பவர். நம்முடைய முதுகலை பாடத்திட்ட குழுவுக்கு அவர்கள் வருகை தருகிறேன் என்று சொன்ன பொழுது நீங்கள் எங்கள் மாணவர்களுக்கு பேச வேண்டும் என்று கேட்ட பொழுது மிகுந்த மகிழ்ச்சியோடு, நெருக்கடியான பெரிய கல்லூரி, நம்முடைய கல்லூரி போல் ஒரு 4-5 மடங்கு பெரிய கல்லூரி, கொக்குநாடு கலை அறிவியல் கல்லூரி, பெரிய வளாகம், தொடர்ந்து நெருக்கடியான பணி. அவர்கள் இங்கே வருவது என்பது நமக்கு நேற்றே வந்து விட்டார்கள். நான் மாணவர்களை சந்தித்து சொன்னேன், விருந்தினர்கள் வருகை தந்து விட்டார்கள் என்று. அதாவது போன முறை வர முடியாமல் போய்விட்டதால் தவறி போய்விடக்கூடாது என்பதற்காக நான் முதல் நாளே வந்து தங்கி விடுகிறேன், உங்கள் கல்லூரிக்கு நீங்கள் அழைத்திருக்கிறீர்கள் என்று சொல்லி தன்னுடைய பல்வேறு பணிகளுக்கும் சிரமங்களுக்கும் இடையே இங்கே வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களை தமிழ்துறையின் சார்பில் வருக வருக என அடுத்து ஊடகவியலாளர் ஜோ மகேஸ்வரன் அவர்கள், நீங்கள் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியில் அவரை பார்த்திருக்கலாம். சில மாணவர்கள் தலையசைக்கிறார்கள். சமூக அக்கறையாளர், மிகச்சிறந்த ஊடகவியலாளர் என்பதெல்லாம் விட தமிழ்நாட்டில் தமிழ் படிக்கிற அத்தனை பேரும் நன்றி உணர்வோடு நினைத்து பார்க்க வேண்டியவர்களில் ஒருவர் அவர். ஏனென்று கேட்டால், நீங்கள் தமிழ் படிக்கிறீர்கள், உங்களுக்கான வேலை வாய்ப்பு என்பது நீங்கள் MA முடித்து பள்ளிகளிலும் அல்லது MPhil விரிவுரையாளர் தகுதி தேர்ச்சி பெற்ற பின் கல்லூரிகளிலும் வேலைக்கு சேருவதுதான். பெரும்பாலும் தமிழ் படிப்பவர்களுக்கு கல்லூரி பேராசிரியர் பணி இதுதான். அதுக்கு ஒரு நெருக்கடி ஏற்பட்டது இடைக்காலத்தில். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டு கல்லூரிகளில் 2 ஆண்டுகளுக்கு பகுதி 1 பாடத்திட்டம் வேண்டாம், ஓராண்டுக்கு போதும் அல்லது 4 மணி நேரங்களுக்கு போதும் என்றெல்லாம் குறைத்தார்கள். பிகாம்க்கு வேண்டாம் என்றார்கள். சில அறிவியல் படிப்புகளுக்கு இன்றைக்கும் வேறு சில பல்கலைக்கழகங்களில் ஒரு ஆண்டு மட்டுமே இருக்கிறது. பாரதிதாசன் பல்கலைக்கழகத்தில் ஒரு சில கல்லூரிகள் அப்படி ஏற்கனவே நாம் தெரிவித்திருக்கிறோம். அப்படி குறைக்க முயற்சி செய்த பொழுது திருச்சியில் தமிழ் பேராசிரியர் பேரமைப்பு என்று ஒரு பேரமைப்பு உருவாக்கி தமிழ் பாட வேலைகள் குறைக்கப்படுகிறது. இது முழுமையாக இது அரங்கேறினால் ஒரு 3இல் 1 பங்கு அல்லது 2இல் 1 பங்கு தமிழ் பேராசிரியர்களுடைய பணி வாய்ப்பையும் இது இல்லாமல் செய்துவிடும். அதனால் தமிழ் ஆய்வுகள் குறைந்து போய்விடும். இது தமிழுக்கு நிகழ்கிற மிகப்பெரிய கேடு என்று நாங்கள் எல்லாம் ஆசிரியர்கள் குரல் கொடுத்த போது அதனுடைய அந்த தமிழ் பேராசிரியர் பேரனுடைய முகவரியே புத்தனாம்பட்டி தான். 16 கிழக்கு குடித்தேன் என்கிற முகவரி நானே தொடங்கி ஏதாவது செய்ய வேண்டும் என்று நாங்கள் கருதிய பொழுது மிகப்பெரிய பக்கபலமாக இருந்து ஒவ்வொரு கூட்டத்துக்கும் செய்தி வெளியிட்டு பல்கலைக்கழக துணைவேந்தரை நேரடியாக சென்று அவரை சந்தித்து, அப்பொழுது அவர் தினகரன் நிருபராக இருந்தார், செய்தியாளராக இருந்தார். பொன்னவைக்கோ போய் சந்தித்து இப்படி ஒரு கேடு நடக்கிறது, நீங்கள் இதற்கு என்ன பதில் சொல்கிறீர்கள் என்று கேட்டு தமிழ்நாடு முழுக்க செய்தி வருவது போல பத்திரிகைகளிலே செய்தி வெளியிட்டு, இன்னும் அவருடைய ஊடக நண்பர்கள் தினமணி, தினமலர் என்று கிட்டத்தட்ட 50 முறை ஒரே ஆண்டில் செய்தி வந்தது. தமிழ் பாட வேலை குறைப்பு, தமிழுக்கு முன்னுரிமை இல்லை என்றெல்லாம் செய்திகள் வெளியிட்டு பாரதிதாசன் பல்கலைக்கழக அளவில் முழுமையாக அதை சரி செய்யவும் தமிழ்நாடு அரசு 2 ஆண்டுகளுக்கு கட்டாயம் தமிழ் பாடம் அதை குறைக்கக்கூடாது என்ற ஆணை வெளியிடவும் உறுதுணையாக இருந்தவர் நம்முடைய செய்தியாளர் மகேஸ்வரன் அவர்கள். அவருடைய உழைப்பின் காரணமாக அடுத்து ஊடகவியல் செய்தித்துறைக்கு சென்றார். இப்பொழுது திருச்சியினுடைய அந்த பத்திரிகையாளர் சங்கத்தினுடைய செயலராக 2 ஆண்டுகளாக பணியாற்றி வருகிறார். மிக நெறியான ஊடகவியலாளர். நாம் இந்த 3 பேராசிரியர்களுமே வாய்ப்பு கிடைக்கிற பொழுது ஒவ்வொருவரையும் ஒரு 2 மணி நேரம்
பேச சொல்லி நாம் கேட்க வேண்டாம். அந்த அளவுக்கு அவர்கள் பேச வேண்டியவர்கள் நாம் அவர்களுக்கு. ஆனாலும் இன்றைக்கு காலம் கருதி ஒரு 40 நிமிடம் என்கிற அளவிற்கு அவர்கள் ஒவ்வொருவரும் தன்னுடைய உரையை வழங்குவார்கள். கொஞ்சம் நான் கூடுதலாகத்தான் எடுத்திருக்கிறேன். இருந்தாலும் விருந்தினையாளர்களே, அந்த விருந்தினர்களாக வந்திருக்கக்கூடியவர்கள், நமக்காக வந்திருக்கக்கூடியவர்களை முறையாக அறிமுகப்படுத்த வேண்டும் என்பதற்காக சற்று கூடுதலான நேரம் நான் எடுத்துக்கொண்டதற்காக உங்களிடம் மன்னிப்பு கேட்டுக்கொண்டு இந்த கருத்தரங்கத்தை தொடங்கி வைக்கிறேன். தொடக்கமாக கம்பராமாயண தோற்றம் புதிய நோக்கு என்கிற தலைப்பில் முனைவர் நா. பழனிவேல் அவர்களை உரை நிகழ்த்துமாறு அன்போடு அழைக்கிறேன். எழுச்சியோடு நிகழ்பெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சிறப்பு கருத்தரங்கத்தில் வரவேற்புரை நிகழ்த்திய, தமிழுக்கு தொண்டு செய்வதில் தனக்கு நிகர் இல்லாத, கம்பன் பாணியில் தான் அல்லது தனக்கு ஒப்பிராதானாக விளங்குகிற தன்னையே தமிழுக்காக அர்ப்பணித்திருக்கிற கம்பன் பாணியில் கூற வேண்டுமானால் முற்றும் தம்மையே தமக்கு நல்கும் தனிப்பெரும் பதமாக விளங்குகிற இந்த கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர், என்னுடைய ஆர்வயின் இளவல் டாக்டர் ராஜேந்திரன் அவர்களே, எனக்கு பின்னால் கம்பன் பிடித்த அம்புகள் எனும் பொருண்மையில் உரையாற்றி இருக்கிற பல கருத்தரங்குகளை நிகழ்த்தி தமிழ் இலக்கியங்களை வளர்த்து வருகிற அன்பிற்கும் மதிப்பிற்கும் உரிய என்னுடைய எழுதகை நண்பர், கொங்கு நாடு கலை அறிவியல் கல்லூரியுடைய தமிழ்துறை தலைவர் டாக்டர் முருகேசன் அவர்களே, எனக்கு பின்னால் இன்றைய செய்தி ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் எனும் பொருண்மையில் உரையாற்றி இருக்கிற நியூஸ் 8 தமிழ்நாடுடைய தொலைக்காட்சியினுடைய திருச்சி மண்டல தலைமைச் செய்தியாளர் ஆரோக்கிய தோழர் மகேஸ்வரன் அவர்களே, இந்த துறையில் பணியாற்றிக் கொண்டிருக்கிற அறிவார்ந்த இருபால் பேராசிரியர் பெருமக்களே, இந்த துறையில் இளங்கரை தமிழ் இலக்கியம் பயின்று கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய உயிரின் மேலான இருபால் மாணவ செல்வங்களே, ஊடகத்துறை சார்ந்த நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கத்தையும் நன்றியை உரித்தாக்குவதில் மிகுந்த மகிழ்வடைகிறேன். என்னை இங்கே அறிமுகப்படுத்திய என்னுடைய தம்பி ராஜேந்திரன் அவர்கள் என் மீது கொண்ட மிகுந்த அன்பினால், என் மீது கொண்ட மிகுந்த பற்றினால் என்னை அளவுக்கு அதிகமாகவே புகழ்ந்திருக்கிறார். பித்தர் சொன்னவும் பேதையர் சொன்னவும் பக்தர் சொன்னவும் பந்த பெறுவோர் என்று கம்பன் கூறுவார். என் மீது கொண்ட மிகுந்த அன்பினால், ஆழ்ந்த காதலினால் அவ்வாறு புகழ்ந்து விட்டார் என்றே நான் கருதுகிறேன். நான் அந்த அளவுக்கு உயர்ந்தவன் அல்ல. இன்றும் ஒரு தமிழ் மாணவராக தான் நான் இருக்கிறேன். நான் டெய்லி பாத்தீங்கன்னா நைட்டு 1 மணில படிச்சு வந்திருப்பேன். நான் 10 மணிக்கு புக்கெடுத்து நான் 1 மணில படிச்சு எழுதி வந்திருப்பேன். அந்த அளவுக்கு தமிழ் மாணவராக தான் இன்றும் இருந்து கொண்டிருக்கிறேன். இந்த கல்லூரியில் உரையாற்ற வேண்டும் என பல ஆண்டுகள் விரும்பினேன். அந்த நோக்கம் நிறைவேறவில்லை. இப்ப கூட எனக்கு வந்து நிறைய நேரம் பேச ஆசையா இருக்கு. ஆனா காலம் குறுகிய காலம் மிக குறைவாக இருக்கிற காரணத்தால் அந்த எண்ணம் முழுமையாக ஈடேறவில்லை என்றே கருதுகிறேன். 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேச ஆசைப்படுறேன். நான் நிறைய உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறோம். நாங்கெல்லாம் இங்க வேலை பார்த்தா வெறும் ஃபவுண்டேஷன் தமிழ் தான் இருந்தது. இந்த மாதிரி மேஜர் கிடையாது. இப்படி இந்த கல்லூரியில் பணியாற்றிய ஒரு 6 ஆண்டு காலம் இந்த கல்லூரியில் பணியாற்றிய நான் இந்த கல்லூரியிலிருந்து கிருஷ்ணகிரி போனேன். அங்க வெறும் பிஏ தமிழ் தான் இருந்தது. என்னுடைய கடும் உழைப்பினால் அந்த துறையை வளர்த்து 640 மாணவர்கள் பயில்கிற துறையாக இந்தியாவிலேயே அதே நிலையில்தான் ராஜேந்திரன் செஞ்சிருக்கிறார். வெறும் ஃபவுண்டேஷன் தமிழ் தான் இருந்தது.
BA கிடையாது, MA கிடையாது, MPhil கிடையாது, ஒண்ணுமே கிடையாது. அந்த அளவுக்கு இந்த துறையை வளர்த்தெடுத்ததற்காக ஒரு அண்ணன் என்கிற முறையில் அவரை நான் மனமாற பாராட்டவும் வாழ்த்தவும். யாமறிந்த புலவரிலே கம்பரை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என்று கம்பன் கூறுவான். எப்படிப்பட்ட கம்பன் தெரியுமா? நமக்கு பாத்தீங்கன்னா தமிழ் கூட முழுமையாக தெரியாது, ஆங்கிலம் ஓரளவுக்கு தெரியும். ஒரு 2 மொழியில அதிகபட்சம் நமக்கு பயிற்சி இருக்கு, அவ்வளவுதான். ஆனா 18க்கு மேற்பட்ட மொழிகளை படித்து ஆழ்ந்த அறிவை பெற்றிருந்த கம்பன் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் வள்ளுவரை போல் இளங்கோவை போல் பூமிதனில் யாங்கனுமே பிறந்ததில்லை என கூறுகிறான். அதே போல கம்பன் பிறந்த தமிழ்நாடு, கல்வி சிறந்த தமிழ்நாடு, புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு என்று கூறுகிறான். ஏன் கேட்டீங்கன்னாக்கா, இப்போ கதின்னு சொல்றோம். கதின்னு என்னது? எனக்கு இதுதான் எல்லாமே கதிம்போம், உயிர் தான். அதே போல தமிழ் மொழிக்கே கதியாக விளங்கக்கூடியவர் கம்பனும் வள்ளுவனும். எந்த ஒரு இலக்கியத்தையும் அந்த இலக்கியம் படைக்கப்பட்ட காலத்தினுடைய அரசியல் சூழல், அந்த இலக்கியம் உருவாக்கம் செய்யப்பட்ட காலத்தினுடைய சமுதாய சூழல், அந்த இலக்கியம் இயற்றப்பட்ட காலத்தினுடைய சமய சூழல், அப்போ ஒரு இலக்கியம் படைக்கப்பட்ட காலத்தினுடைய அரசியல் நிலை, அது அரசியல் சூழல், ஒரு இலக்கியம் உருவாக்கப்பட்ட காலத்தினுடைய சமுதாய சூழல், ஒரு இலக்கியம் படைக்கப்பட்ட காலத்தினுடைய சமய சூழல், இந்த 3 சூழல்களையும் நன்றாக உணர்ந்து கொண்டு அறிந்து கொண்டு ஒரு இலக்கியத்தை படித்தால்தான் அந்த இலக்கியத்தை, அந்த இலக்கிய படைப்பாளர் எதற்காக அந்த இலக்கியத்தை எழுதினான், படைத்திருக்கிறான் என்ற நோக்கத்தை உங்களால் முழுமையாக புரிந்து கொள்ள முடியும். இந்த அடிப்படையை கொண்டுதான் நீங்கள் தமிழில் உள்ள எல்லா இலக்கியங்களையுமே நோக்க வேண்டும். அப்படி நீங்க பாக்கிறீங்கன்னாக்கா, அந்த இலக்கியம் சொல்லுகிற கதை தான் தெரியும். அந்த கதை மூலம் அந்த இலக்கிய படைப்பாளர் என்ன செய்தியை மக்களுக்கு கூறுகிறான் என்கிற நோக்கம் நமக்கு புரியாமல் போய்விடும். இந்த அடிப்படையில் தான் எல்லா இலக்கியத்தையுமே நீங்க அணுகணும். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னாக்க, கம்பன் ராமகாதை எழுதுவதற்கு முன்னால் தமிழில் அகநானூறு, கலித்தொகை, புறநானூறு போன்ற இந்த 3 சங்க இலக்கிய பாடல்கள். அதற்கடுத்து பார்த்தீங்கன்னாக்க சிலப்பதிகாரம், மணிமேகலை, அப்புறம் பார்த்தீங்கன்னாக்க அப்பர் தேவாரம், ஞானசம்பந்த தேவாரம், அப்புறம் ஆழ்வார் பாசுரங்கள்ல பார்த்தீங்கன்னாக்க குலசேகர ஆழ்வார் பாசுரம், திருமங்கை ஆழ்வார் பாசுரம். இந்த இலக்கியங்களில் எல்லாம் ராமாயண கதை குறிப்புகள் உவமையாக எடுத்துக் கூறப்பட்டிருக்கின்றன. அப்போ கம்பனுக்கு முன்னால் ராமாயண கதையுடைய குறிப்புகள் பல்வேறு இலக்கியங்களில் உவமையாகவும் எடுத்துக்காட்டாகவும் நிறைய கூறப்பட்டிருக்கின்றன. அப்ப கம்பன் வாழ்ந்த காலத்தில் ராமாயண கதை மக்களுக்கு நன்கு அறிந்த கதை, மக்களால் நன்றாக புரிந்து கொள்ளப்பட்ட கதை ராமாயண கதை. இப்ப நான் ஒரு பொருளை காட்டுறோம், அதை முழுமையாக கூட புரிய வைக்க முடியல, அதுக்கு தொடர்புடைய வேற ஒரு பொருளை காட்டி அந்த பொருளை விளங்க வைப்போம், உண்மையா சொல்லுவோம். நமக்கு இப்ப ஸ்கேன் மெஷின் சொல்றோம், அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன், இது யாராவது பாத்துறீங்களா? ஸ்கேன் மெஷின் பாத்துறீங்களா? அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பார்த்தது இல்லையா? கம்ப்யூட்டர் போட்டி இல்லையா, மானிட்டர் இல்லையா, அது மாதிரி இருக்கும். சரி, கம்ப்யூட்டர் மானிட்டர் எல்லாருக்கும் தெரியும் உங்களுக்கு, ஆனா ஸ்கேன் மெஷினை பாத்துருக்க மாட்டீங்க. அப்போ ஒரு புரியாத பொருளை புரிய வைப்பதற்காக புரிந்த பொருளை காட்டி விளக்குவோம், அதான் உவமை. அப்போ நம்ம இலக்கிய படைப்பாளர்கள் தான் கூற வந்த செய்தியை விளக்குவதற்காக ராமாயண கதை குறிப்புகளை தன்னுடைய இலக்கியங்களில் உவமையாக எடுத்துக் கூறுகிறார்கள். அப்படின்னாலே அந்த கதை மக்களால் நன்கு அறிந்து கொள்ளப்பட்ட கதை. அப்போ மக்களுக்கு நன்றாக தெரிந்த கதையே கம்பன் மீண்டும் பாடுகிறான். என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா, கம்பன் வாழ்ந்த காலத்தினுடைய அரசியல் நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கம்பன் வாழ்ந்த காலத்தினுடைய சமுதாய நிலை எப்படி இருக்குன்னு பார்க்கணும், கம்பன் வாழ்ந்த காலத்தினுடைய சமய நிலை. அப்ப பொலிட்டிக்கல் கண்டிஷன், சோஷியல் கண்டிஷன் அண்ட் ரிலிஜியஸ் கண்டிஷன், இதை 3 தெரிஞ்சுக்கிட்டு கம்பராமாயணத்தை படிச்சாதான் கம்பன் எதற்காக இந்த காப்பியத்தை படைத்திருக்கிறான் என்ற நோக்கத்தை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். இந்த அடிப்படையில் பார்த்தோம்னாக்க, கம்பன் காலத்துக்கு முன்னால சங்க காலத்தில் ஆட்சி செய்த மன்னர்கள்
சங்ககால மன்னர்கள். அப்புறம் கம்பன் வாழ்ந்த காலத்தில் ஆட்சி செய்த பிற்கால சோழ மன்னர்கள். நீங்க தமிழக வரலாற்றை படிச்சிருப்பீங்க. விஜயராய சோழன், ஆதித்த சோழன், பராந்தக சோழன், முதலாம் ராஜராஜன் அண்ட் சோ ஆன், அப்படி ஒரு 18க்கு மேற்பட்ட சோழ மன்னர்கள் வருவாங்க. கம்பன் கால வரையில் 13 சோழ மன்னர்கள் ஆட்சி செஞ்சிருக்காங்க. இவங்கெல்லாம் எப்படி ஆட்சி செய்யணும்னு பார்க்கணும். இந்த சோழ மன்னர்கள், இந்த சங்ககால மன்னர்கள், சோழ மன்னர்கள், இவர்கள் எல்லாருமே இவர்கள் மேற்கொண்டிருந்த கூடா ஒழுக்கங்கள். அப்ப சங்ககால மன்னர்கள், கம்பன் வாழ்ந்த காலத்தில் வாழ்ந்த சோழ மன்னர்கள் மேற்கொண்டிருந்த கூடா ஒழுக்கங்கள் அல்லது நெறி பிற நடத்தைகள். இது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இதுதான் இது. இந்த சங்ககாலத்துல பாத்தீங்கன்னாக்கா ஒரு 22க்கு மேற்பட்ட போர்களை சங்ககால மன்னர்கள் நடத்தி இருக்கிறார்கள். ஒரு 22க்கு மேல ஒரு போர் வரும். அந்த போரிலெல்லாம் தமிழக இளைஞர்கள் மந்தையாக சாகடிக்கப்பட்டார்கள். அப்போ அதிக எண்ணிக்கையில போர் நடந்த காலம் சங்ககாலம். அப்போ சங்ககால வீரர்கள் நிறைய போர் நடத்தி இருக்கிறாங்க. அந்த போர்களில் எல்லாம் நிறைய உயிர்குறை செய்தார்கள் சங்ககால மன்னர்கள். ஒரு நாட்டை அழிச்சது மட்டும் இல்லாம நாட்டு மன்னரை போர் அழிச்சு வெற்றி பெறுவான், சும்மா வர மாட்டான். அந்த தோற்று போன நாடு, அழிச்ச நாடு இல்லையா, அந்த நாட்டை தீ வச்சு கொடுத்துவான். அந்த நாட்டில் உள்ள வளமான நீர்நிலைகளை எல்லாம் அழிச்சிருவான். அந்த நாட்டினுடைய வளம் மிகுந்த வயல்கள் எல்லாம் கழுதை ஏற்படுத்தி அழிப்பான். அத மக்கள் வாழ்வதற்கு தகுதி இல்லாததாக அந்த நாட்டை மாற்றி விடுவான் வெற்றி பெற்ற மன்னன். இத மாதிரி செஞ்சிருக்கிறான். சோழ மன்னர்களை பார்த்தோம்னா இவங்க நிறைய போர், திருப்புறம்புய போர், கொப்பத்து போர், பல்லத்து போர், இது மாதிரி ஒரு 50க்கு மேற்பட்ட போர்கள் சோழ மன்னர்கள் காலத்தில் நடந்திருக்கு. இப்ப பிற்கால சோழர்கள் பாத்தீங்கன்னாக்கா ஆதித்த சோழன், விஜயராய சோழன் தொடங்கி கம்பர் காலம், விக்கிரம சோழனுடைய காலம் வரை கம்பர் இருந்தார். 1118ஆம் ஆண்டு வரைக்கும் இருந்தார் கம்பர் வாழ்ந்த காலம். அந்த காலம் வரைக்கும் பார்த்தோம்னாக்கா தமிழ்நாட்டுல ஒரு 13 சோழ மன்னர்கள் ஆட்சி செய்திருக்கிறார்கள். ஒரு 50க்கு மேற்பட்ட போர்களை பிற்கால சோழ மன்னர்கள் தமிழ்நாட்டில் நிகழ்த்தி இருக்கிறார்கள். அந்த அவர்கள் நிகழ்த்திய போர்களில் எல்லாம் தமிழக இளைஞர்கள் மந்தையாக போரில் ஈடுபடுத்தப்பட்டு சாகடிக்கப்பட்டார்கள். சோழ மன்னன் வெற்றி பெறுவான், சும்மா வர மாட்டான். அந்த வெற்றி, அந்த பகை நாடு இல்லையா, பகை நாட்டுல பொருள்களை கொள்ளையடித்துக் கொண்டு வந்தது மட்டுமல்லாமல் அந்த நாட்டில் உள்ள பெண்களை எல்லாம் அப்படியே வாரி கொண்டாடுவான். இவன் அந்த புறத்தை வச்சிருப்பான். நீங்க கலிங்கத்து பிராணிகள் படிக்கலாம். குலோத்துங்க சோழனுடைய அந்த புறத்துல கன்னடம் பேசக்கூடிய பெண்கள், தெலுங்கு பேசக்கூடிய பெண்கள் நிறைய பேர் இருந்தாங்க அப்படின்னு கலிங்கத்து பிராணிகள் செய்தி வரும். இப்படி இந்த பிற்கால சோழர்கள் காலத்தில் நடந்த ஒரு 247 ஆண்டு காலம் கம்பர் காலம் வரைக்கும் பிற்கால சோழர்கள் ஆட்சி செஞ்சிருக்கிறாங்க. இந்த காலத்துல 50க்கு மேற்பட்ட போர்கள் தமிழ்நாட்டில் நிகழ்ந்தன. இந்த போர்களில் எல்லாம் மந்தையாக பகை நாட்டிலிருந்து மகளிர்கள் கொண்டு வரப்பட்டு அந்த மன்னருடைய அந்த புறத்தில் வைக்கப்பட்டிருந்தார்கள். இதான் நடந்திருக்கு. இதுதான் கம்பர் காலத்தினுடைய அரசியல் நிலை. சமூக நிலை பார்த்தோம்னாக்க மக்கள்கிட்ட பணம் படைத்தவன், செல்வாக்கு பெற்றவன் எப்படி வேண்டுமானாலும் வாழலாம் என்கிற ஒரு நெறியற்ற வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் தமிழர்கள். உங்களுக்கு குறிப்பா சொல்லணும்னாக்க பாத்தீங்கன்னாக்கா ஒரு பட்டியல் இருக்குங்க. சோழ மன்னர் காணப்பட்ட குறைகள் என்னன்னாக்கா, ஒரு மன்னன் கூட ஒரே ஒரு மனைவியோட வாழ்ந்துதான் குறிப்பே கிடையாது. குறைஞ்சபட்சம் 2 மனைவி, அதிகபட்சம் 9 மனைவியை வச்சிருக்கிறான் சோழ மன்னர்கள் எல்லாருமே. கம்பர் காலம் வரைக்கும் வாழ்ந்த 13 சோழ மன்னர்களுடைய கடை இது. அவன் பின்னால் 5 சோழ மன்னர் இருக்கான், அவன் கணக்கு எடுத்துக்க. எல்லாமே அப்போ ஒரே ஒரு மனைவியோடு வாழ்ந்ததாக எந்த சோழ மன்னருமே கிடையாது. இந்த மனைவிகள் எல்லாமே பாத்தீங்கன்னாக்க எல்லாமே ரெகக்னைஸ்ட் வைஃப், அங்கீகரிக்கப்பட்ட மனைவியர்கள். இது அன்ரெகக்னைஸ்ட் வைஃப் அது நிறைய இருப்பாங்க. எல்லாம் நீங்க தமிழக வரலாறு படிக்கும் போது கே பிள்ளை படிக்கிறீங்க இல்லையா, தமிழ் வரும் தீவை சதாசிவ பண்டாரத்தார் நூல் எழுதியிருக்கிறார் பிற்கால சோழர் வரலாறு. அதை படிச்சீங்கன்னாக்கா சோழர்கள் காலத்துடைய இதை முழுக்க நீங்க தெரிஞ்சுக்கலாம்.
ஒவ்வொரு இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம். அதுல பாத்தீங்கன்னா முதல் ஆதித்த சோழன் இருக்கான் இல்லையா, அவனுக்கு 2 மனைவி. கண்டராதித்த சோழன் 2. இரண்டாம் பராந்தகன் என அழைக்கப்படுகிற சுந்தர சோழன் 2 மனைவி அவனுக்கு. முதல் ராஜராஜன் அவனுக்கு 11 பேர் பட்டத்தரசி அவனுக்கு. முதல் ராஜாதிராஜன் 2. வீரராஜேந்திரன் 2. முதல் குலோத்துங்க சோழனுக்கு 7 மனைவி பட்டத்தரசிங்க. முதல் பராந்தக சோழன் 9 பேர் பட்டத்தரசிகள் அவனுக்கு. அரிஞ்சய சோழன் 4 பேர். உத்தம சோழனுக்கு நிறைய மனைவிகள் இருக்காங்க, ஆனா குறிப்பிடத்தகுந்த மனைவி மட்டும் 9 பேர். முதல் ராஜேந்திரனுக்கு 5 பேர். இரண்டாம் ராஜேந்திரனுக்கு 2 பேர். விக்ரம சோழனுக்கு 3 பேர். இது கம்பர் கால மனைவியம். அப்போ ஒரு சோழ மன்னர் கூட ஒரே மனைவி கிடையாது. இதுல ஆழ்ந்து கவனிக்கத்தக்க விஷயம் என்னன்னாக்க, எந்த சோழ மன்னன் பகைவர்களை வென்று வெற்றி வீரராக திகழ்ந்தானோ, எந்த சோழ மன்னன் புகழினுடைய உச்சியில் இருந்தானோ அவனுக்கு எல்லாமே மனைவியர்கள் அதிகம். இது இல்லாதவருக்கும் 2, 3, 4 அவ்வளவுதான். இப்படி சோழ மன்னர் காலத்துல இப்படி இந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க. இதையெல்லாம் பார்த்து சபை நிலை பார்த்தோம்னாக்க ஒரு சமுதாய நல்லிணக்கம் நிலவவே இல்லை. இப்ப நம்ம ஆன்டியா கிரிட்டிசைஸ் பண்ண நினைக்கலாம், வரலாற்று மறுபக்கத்தை நம்ம பார்க்கிறோம். இப்போ இந்த வலங்கை இடங்கை பிரிவினர் கலகம் படிச்சிருப்பீங்க தமிழ் வரலாற்று படிச்சிருப்பீங்க. சோழமர் வலங்கை இடங்கை பிரிவு. வலங்கை எல்லாம் வந்து பிராமின் வலது பக்கம் போடுவாங்க, இடகை இடது பக்கம் வந்து போடுவாங்க. வலங்கை இடங்கை பிரிவினர். வலங்கை பிரிவை சார்ந்தவர்களுக்கும் இடங்கை பிரிவை சார்ந்தவர்களுக்கும் நிறைய கலகங்களும் போராட்டங்களும் பூசல்களும் நிகழ்ந்தன அப்படிங்கிற செய்தியை வந்து கே பிள்ளை தன்னுடைய வரலாற்றை எழுதியிருப்பார். இதெல்லாம் உச்சகட்டமா போய் பார்ப்பனர் அல்லாதார்கள் ஒன்று திரண்டு போய் பார்ப்பனர்கள் வாழ்கிற ஒரு ஊரையே தீ வச்சு கொடுத்திருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு பிரிவை சார்ந்த மக்கள் வெகுண்டெழுந்து போய் இன்னொரு பிரிவை சார்ந்த மக்கள் வாழ்கிற ஊரை தீ வச்சு கொடுத்துறாங்கனாக்கா அந்த அளவுக்கு சமூகத்துல வந்து பூசல்களும் போராட்டங்களும் நடந்திருக்க தவிர சமுதாயத்துல வந்து ஒரு நல்லிணக்கம் நிலவவில்லை. இந்த மாதிரி சமூகத்துல தான் கம்பர் இருக்கிறோம். சமயம் பார்த்தனாக்க இந்த சோழ மன்னர்கள் வந்து எல்லா பெரும் ஓரிரு சோழ மன்னர்களை தவிர பெரும்பாலான சோழ மன்னர்கள் தீவிரமான சிவபக்தர்கள். அவங்க பேரே பாத்தீங்கன்னாக்க சிவபாதை. அந்த சோழ மன்னர்கள் தங்களை வந்து சிவபாதை இருதயம் அப்படின்னு அழைச்சுப்பான். திருநீற்று சோழன் அப்படிப்பான். அப்ப அடுத்து என்ன பண்ணுவாங்க, தில்லை கூத்தனுடைய திருவடி தாமரைகளை பருகுகிற திருவடி தாமரைகளில் உள்ள தேனை பருகுகிற வண்டு அப்படிப்பான். தில்லை கூத்திலே நடராஜ பெருமாள் இருக்கா இல்லையா, அவர் திருவடி தாமரையில் உள்ள தேனை பருகுகிற வண்டு போன்றவன் நான் அப்படின்னு அழைச்சுப்பான். அப்ப சிவபாத இருதயன் திருநீற்று சோழன் தில்லை கூத்தனுடைய திருவடி தாமரைகளில் உள்ள தேனை பருகுகிற வண்டு போன்றவன் என்று தங்களை பல சோழ மன்னர்கள் அழைத்துக் கொண்டார்கள். எல்லாமே தீவிரமான சிவபக்தர்கள். அடுத்த பக்கம் பார்த்தோம்னாக்க இந்த சோழ மன்னர்கள் எல்லாமே தமிழ்நாட்டுல நிறைய சிவாலயங்களை எடுப்பித்தார்கள். சிவாலயங்களை கட்டுறாங்க. குலோத்துங்க சோழன் இருக்கிழங்கு எழில்மாடம் 80 அமைத்தான் எண்தோள் ஈசற்கு அப்படின்னு வரும், பெரிய புராணத்துல வரும். அப்ப குலோத்துங்க சோழன் சிவபெருமானுக்கு 80க்கும் மேற்பட்ட ஆலயங்களை கட்டினான். இந்த மன்னன் மட்டுமல்ல, மன்னனுடைய மனைவியர்களும் நிறைய சிவன் கோயில்களை கட்டி இருக்கிறார்கள். சிவன் கோயிலுக்கு நிறைய திருப்பணிகளை செய்திருக்கிறார்கள். கல்வெட்டு சான்றுகள் நிறைய இருக்கு. கண்டராதித்த சோழனுடைய மனைவி செம்பியன் மாதேவி குறிப்பிடத்தகுந்த அவங்க நிறைய சிவன் கோயில் கட்டி இருக்கிறாங்க, சிவாலயம் திருப்பணி செஞ்சிருக்கிறாங்க. அப்போ சமையலை பார்த்தா முழுக்க முழுக்க அந்த காலகட்டத்தில் தமிழ்நாட்டுல சைவ மதம் இப்ப எப்படி பாகிஸ்தான்ல வந்து இஸ்லாம் சமயம் அரசு சார்ந்த சமயமாக விளங்குகிறதோ அதே போல கம்பர் வாழ்ந்த பிற்கால சோழர்கள் காலத்தில் அவருடைய ஆட்சியில் சைவ மதம் அரசாங்க சமயமாக அரசு சார்புடைய சமயமாக பெருவளர்ச்சி பெற்றது. மற்ற மதங்களை அடக்கி ஒடுக்க ஆரம்பித்த காலகட்டம் சோழ மன்னருடைய காலகட்டம். ஒரு செய்தி சொல்றேன் என்னன்னாக்க, 2ஆம் குலோத்துங்க எந்த அளவுக்கு சமய வெறின்னு பாருங்க. 2ஆம் குலோத்துங்க சோழன் தில்லை திருக்கோயிலுக்கு திருப்பணி செய்யலாம். கோயில இடிச்சுட்டு பெயிண்ட் ரிப்பேர் பண்ணிடுவான், திருப்பணி பண்றான். அப்போ
கிபி 8ஆம் நூற்றாண்டுல நந்திவர்ம பல்லவன் அந்த தில்லை திருக்கோயிலுக்குள்ளார ஒரு திருமாலை விக்கிரகம் வைப்பான். அது கோவிந்தராஜ பெருமாள் விக்கிரகம். ஸ்ரீரங்கத்துல படுத்திருக்க ஐடல் இல்லையா, அதே மாதிரி ஒரு விக்கிரகத்தை தில்லை திருக்கோயில்ல கிபி 8ஆம் நூற்றாண்டுல நந்திவர்ம பல்லவன் வைக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 300-350 ஆண்டு காலமா இருக்குது. 12ஆம் நூற்றாண்டுல அனபாயன் என்று அழைக்கப்படுகிற 2ஆம் குலோத்துங்க சோழன் திருப்பணி செய்யலாம். செய்யும் போது அந்த சிலையை பார்க்கிறான். திருமால் எங்க பள்ளி கொண்டு இருப்பாங்க? பார்க்கடல. பார்க்கடல்ல பள்ளி கொள்ள வேண்டிய பெருமாளுக்கு இங்க என்ன வேலைன்னு அந்த விக்கிரகத்தை தூக்கி போய் மங்களவியோட கடலை வீசி செஞ்சிடும். அப்போ நாடாளுகிற மாமன்னனுக்கு மத கோடி தலைக்கேறி போய் ஒரு சமயத்தினுடைய கடவுள் விக்கிரகத்தை தூக்கி கொண்டு போய் வங்காளவியோட கடலை வீசினாக்கா சாதாரண ராமசாமி குப்புசாமி எப்படி இருப்பான்னு பாத்துங்க. மன்னருக்கு சமய குறை இல்ல, சமய காழ்ப்புக்கு சிலை தூக்கி போய் கடலை போடுறான்னா சாதாரண அந்த நாட்டில் உள்ள ராமசாமி குப்புசாமி எல்லாம் எப்படி இருப்பான்னு பாத்துங்க. இன்னும் அதிகமா இருக்காங்க. இந்த அளவுக்கு சமய காழ்ப்புணர்ச்சியும் சமய வெறியும் இருந்த காலகட்டம் கம்பன் வாழ்ந்த காலகட்டம். இதெல்லாம் கம்பன் பார்க்கலாம், இதெல்லாம் வெறுக்கலாம், இதெல்லாம் சரி பண்ண நினைக்கலாம். அதற்காக ராமாயணம் பாடி இருக்கலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னாக்க எல்லா கம்பனுடைய காப்பியம் கம்பனுடைய காப்பிய கதை அவன் தெரிவு செய்வதற்கு இது அடிப்படை காரணம். அவன் நல்ல ஒரு கவி சக்கரவர்த்தி தான் நினைச்சிருந்தானாக்க தானே ஒரு கதையை புதிதாக படைத்துக் கொண்டு அந்த கதையின் மூலமாக மக்களுக்கும் சமூகத்துக்கும் தனி மனிதருக்கும் என்னென்ன செய்திகளை கூற வேண்டுமோ, எவ்வாறெல்லாம் மக்களை ஒழுங்குபடுத்த வேண்டுமோ அந்த செய்திகளை கூறியிருக்க முடியும். அப்படி செய்யல, புதுசா கதை எழுதல. புரியுதா? பழைய கதை எடுக்கலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க புதிதாக ஒரு கதையை படைத்துக் கொண்டால் அந்த கதை மக்கள் மத்தியில் சென்றடைவதற்கு 100 ஆண்டு காலம் ஆகும். அதனால் அவருடைய நோக்கம் எண்ணம் வெகு விரைவில் ஈடேறாது என்கிற காரணத்தால் தான் கம்பன் என்ன பண்றானாக்கா மக்கள் மத்தியில் நன்கு அறிந்திருந்த வேரூன்றி இருந்த ராமாயண கதையை எடுத்துக்கொண்டு அந்த கதையின் மூலமாக கம்பன் மக்களுக்கும் நாடாளுகிற மாமன்னனுக்கும் என்னென்ன செய்திகளை கூற வேண்டுமோ அந்த செய்திகளை எல்லாம் கம்பன் கூற தொடங்குகிறான். ராமன் இருக்கார். ராமன் இறக்குமதி சீதை காட்டுக்கு போறாங்க. சீதையை ராவணன் தனித்து போயிடலாம். ராமன் சீதையை பிடிச்ச ராமன் அழுது புலம்புறான். ரொம்ப அவல நிலைக்கு உள்ளாக்கப்படுறான். ரொம்ப புலம்பிட்டு இருக்கான். மனைவி நினைச்சு தவ வாழ்க்கையை மேற்கொள்றான் ராமன். எப்படிப்பட்ட ராமன்? ராமனுடைய அப்பா யாருங்க? தயரதன். அவனுக்கு எத்தனை மனைவிங்க? 3 + 60,000. 3 பேர் பட்டத்தரசிங்க + 60,000. இந்த 3 + 60,000 மனைவிகளை கொண்டிருந்தவனுக்கு பிறந்த பையன் இவன் நடிச்சிருந்தானாக்கா ஆடா 30 வச்சிருக்கலாம். புரியுதா? அது நிக்கல. கட்டிய மனைவியை அவளை வாழ்ந்திருக்கிறான். அவளை மாற்றான் பெரிய இடத்துக்கு போன பிறகு கூட மனைவி இல்ல. இப்ப நினைச்சிருந்தா கூட வேற பொண்ணை கல்யாணம் பண்ணிருக்கலாம். அண்ணன் விரும்பல. மனைவியை நினைத்துக் கொண்டே தவ வாழ்க்கையை வாழ்ந்தான் என்ற செய்தியை கம்பன் பதிவு பண்ணலாம். இல்லறம் துறந்த நம்பி எம்மனோருக்காக தங்கப்பட்ட பாட்டு சொல்றார். அப்ப மனைவியை நினைத்துக் கொண்டே ராமன் தவ வாழ்க்கையை வாழ்ந்தான் என்ற செய்தியை பதிவு பண்றான். எப்படி 3 + 60,000 பையன் இந்த செயலை மேற்கொள்றான். ராமனுக்கு சீதையின் திருமணம் நடக்குது. அந்த முதல் நாள் இரவுல ராமன் சீதையை கூடுகிறாங்க. அப்போ ராமன் சீதையிட்ட ஒரு வாக்குறுதி கொடுக்கலாம். என்ன வாக்குறுதி? அந்த கொடுக்கலாம். சீதை அசோகவனத்தில் சிறை இருக்கிறாங்க. அவங்கள பார்க்க அனுமன் வரான். பார்க்கலாம். பார்த்துட்டு எல்லாம் கடையாடி கொடுக்கலாம். பார்த்துலாம் முடிஞ்சது. திரும்பி ரிட்டர்ன் திரும்புறான். அப்போ சீதை அனுமன் அழைச்சி சில செய்திகள் சொல்றாங்க. நீங்க வா, இந்த விஷயத்தை போய் அவர்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறாங்க. என்ன செய்தியா? நானும் எனக்கும் அவருக்கு திருமணமான முதல் நாள் இரவு நாங்க இருக்கும்போது அவர் இந்த செய்தியை சொன்னாரு. அதை அவருக்கு ஞாபகப்படுத்தி வைக்கிறாங்க. அந்த அம்மா என்ன சொல்லியிருக்கிறான்னாக்க ராமன் சொல்லியிருக்கான் சீதையிட்ட, இந்த பிறவியில ஒன்றை தவிர இன்னொரு பொண்ணை மனசால கூட நினைச்சு பார்க்க மாட்டான் அப்படின்னு. இந்த பிறவியில் இன்னொரு மாதனை சிந்தையால் துடையும் என்ற செவ்வரம் அவர் சிந்தையில் சாற்றுவாய் அப்படிங்கிறான். இந்த பிறவியில என்ன தவிர இன்னொரு பொண்ணை மனசால கூட தொட்டு பார்க்க மாட்டான் சொன்னாரு. அதை அவர் ஞாபகப்படுத்துகிறான். இந்த செய்தி பாத்தீங்கன்னாக்கா கம்பன் காவியத்துக்கு பிரைமரி சோர்ஸ் மூலம் என்னன்னாக்கா வால்மீகி எழுதுற ராமாயணம் தான். வால்மீகி
கிமு 8ஆம் நூற்றாண்டு ராமாயண கதை எழுதியிருக்கிறார். உலகம் முழுக்க உள்ள ராமாயண கதைக்கெல்லாம் மூலம் பிரைமரி சோர்ஸ் எதுன்னு கேட்டீங்கன்னாக்கா வால்மீகி எழுதின ராமாயணம் தான். இந்த கதைக்கு பேரலா வால்மீகி பாத்தீங்கன்னாக்கா வால்மீகி இந்த செய்தி கிடையாது. ராமன் வந்து சீதைக்கு இந்த வாக்குறுதி கொடுத்தாங்க செய்தி கிடையாது. அப்ப தன்னுடைய மூலக்கதையாகிய வால்மீகி இடம்பெறாத ஒரு நிகழ்ச்சியை கம்பன் தன்னுடைய காப்பியத்தில் புதிதாக படைத்துக் கொள்கிறான். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா கம்பன் காலத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா தமிழ்நாட்டில் செல்வம் படைத்தவர்கள் செல்வாக்கு படைத்தவர்கள் எத்தனை பேரை வேண்டுமானால் மனைவியாக வைத்துக் கொள்ளலாம் அந்த நிலை இருந்தது. நம்முடைய தமிழ் இலக்கியம் பாத்தீங்கன்னாக்கா எல்லாமே வந்து மேல் சேவனிசம் தான், ஆண் ஆதிக்க இலக்கியங்கள் தான், அதாவது ஒரு நெறிப்பிற நடத்தைகள் தான். தமிழ் இலக்கியம் எதை சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னாக்கா ஒருத்திக்கு ஒருவன் தான். சங்க இலக்கியம் ஒரு பொண்ணு இருக்காங்கனாக்கா அவளுக்கு ஒருத்தன் தான் புருஷனா இருக்கணும். ஒருத்திக்கு ஒருவன் என்கிற கோட்பாட்டை தான் சங்க இலக்கியம் தொடங்கி தொல்காப்பியம் தொடங்கி சங்க இலக்கியம் தொடர்ந்து வள்ளுவர் தொடர்ந்து இளங்கோ தொடர்ந்து கம்பன் கால வரைக்கும் அதான் இருந்தது. கம்பன் தான் இந்த கோட்பாட்டை உடைத்தெறிந்து ஆணுக்கும் கற்பை நிறுத்துகிறான். அப்ப தமிழ்நாட்டுல மகளிர் சமுதாயம் எல்லாம் யாருக்கு நன்றி கடன் பட்டிருந்தாக்கா கம்பனுக்கு தான். ஆடவர்களுக்கும் கற்பை வலியுறுத்தியவன் கம்பன். அப்போ என்னன்னாக்கா கம்பன் தன்னுடைய காப்பியின் மூலம் என்ன சொல்றானாக்கா சோழ மன்னர்களே நீங்களும் நாடாளுகிற மன்னர்கள் தான். என்னுடைய காப்பிய தலைவராகிய ராமனும் மன்னன் தான். நீங்க எப்படி இருக்கீங்க என்னுடைய தலைவர் பாருங்க. நீங்களும் இவர மாதிரி ஒழுக்கத்தை மேற்கொள்ளுங்கள் அறிவுரை புகழலாம். கம்பன் தன்னுடைய காப்பியை தொடர்ந்தே சொல்லுவான். காசில் குற்றத்து ராமன், எந்த விதமான பாவமும் பழியும் இல்லாத ஆட்சி திறமுடைய ராமன், நடையின் இன்றுயர் நாயகன், எல்லா விதமான நடத்தைகளாலும் எல்லா விதமான ஒழுக்கங்களாலும் மேம்பட்டவனாகிய ராமன் அப்படின்பான். அப்போ முழுக்க முழுக்க என்னுடைய காப்பிய தலைவரை போல நீங்களும் உங்களுடைய செயல்பாடுகளை மேற்கொள்ளுங்கள் என்று அறிவுறுத்துகிறான். போர் பார்த்து சங்க காலத்தில் அவ்வளவு போர் நடந்தது. சோழர்கள் காலத்தில் 50க்கும் மேற்பட்ட போர். இந்த போர்ல எல்லாம் நிறைய இளைஞர்கள் சாகடிக்கப்பட்டாங்க. பகை நாட்டினுடைய இயற்கை வளம் முழுக்க அழித்தொழிக்கப்பட்டது தமிழ்நாட்டில். இந்த போர் பெருத்தவனாக கம்பன் காணப்படுறான். போர் நடக்கும்னாக்க ஒரு உன்னதமான நோக்கத்துக்காக உயர்ந்த லட்சியத்துக்காக தான் போர் நிகழப்பெற வேண்டுமே தவிர அற்பத்தனமான நிகழ்வுகளுக்காக போர் நிகழக்கூடாது என கம்பன் விரும்புகிறான். அதை தன்னுடைய காப்பியத்தின் மூலம் வலியுறுத்துகிறான். ராமன் நிகழ்த்திய போர் பார்த்தீங்கன்னா ஒரு 4 போர் நடத்தியிருக்கான். முதல் தாடகையோட போர் நடத்தலாம். தாடகை அரக்கி. அடுத்த விராதன் போர் நிகழ்த்தலாம். அப்புறம் சுக்ரீவன். அடுத்து பாத்தீங்கன்னா ராவணன் நடத்தலாம். அப்ப ராவணனுக்கு துணையா வருவான் மாரீசன், கரன், தூடனன், இவங்களா வருவாங்க. இவங்கள போர் நடத்தலாம். அப்ப ராவணன் நடத்தின போர், சோழ மன்னர்கள் நடத்திய போர்லாம் பேரரசை விரிவுபடுத்த வேண்டும், தன்னுடைய ஆட்சி சக்கரத்தை தமிழகம் முழுக்க ஓடவிட வேண்டும், பகை நாட்டினுடைய பொருள்களை எல்லாம் அள்ளிக்கொண்டு வர வேண்டும், பகை நாட்டினுடைய மகளிர்களை எல்லாம் வாரிக்கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்துக்காக போடப்பட்ட சண்டைகள். ராமன் போட்ட போர் அப்படி இல்லவே இல்லை. ஒரு உயர்ந்த நோக்கத்துக்காக உயர்ந்த லட்சியத்துக்காக ராமன் நிகழ்த்திய போர் எல்லாமே. தாடகை வதம் செய்யலாம். தாடகைங்கிற அரக்கியோட என்ன நோக்கம்னா, அந்த அம்மா தாடகை வந்து விஸ்வாமித்திரன் காட்டுல ஒரு யாகம் செய்யறான். அந்த யாகத்தை தாடகை கெடுக்கிறாங்க. அந்த யாகத்தை கெடுக்கிற தாடகையை அழித்தொழிப்பதற்காக ராமன் தாடகையோட வதம் பண்றான். அப்போ ஒரு சமூக நலன் கருதி உலக நலன் கருதி நிகழ்பெறுகிற ஒரு வேள்வியை கெடுத்த குற்றத்தை செய்த தாடகை அழித்தொழிப்பதற்காக நிகழ்த்திய போர் தாடகை வதம். அடுத்தது வந்து விராதன். விராதன் ஒரு அசுரன். அவன் தேவன் தான் அசுரனா வரான். தப்புப்பட்டான் அசுரனா வரான். ராமன் சீதை இலக்குவன் காட்டில் இருக்கும் போது ராமன் இலக்குவன் கண் முன்னாலேயே சீதையை தூக்கி கொண்டு போறான். அப்டக்ஷன் பண்ணி போறான். வானல பறக்கிறான். அப்ப தன் முன்னாலே தன் மனைவி அபகரிக்கப்பட்ட கண்டு ராமன் வெகுண்டெடுத்து போர் கொடுக்கிறான், அடிக்கிறான். அப்போ பிறன் மனைவியை அபகரித்த அயோக்கியத்தனமான செயலை செய்த விராதனை அழிப்பதற்காக அவரோட போரிட்டு அவரை அழிக்கிறான். அப்போ ஒருத்தருடைய மனைவி இன்னொரு தூக்கிட்டு போறான். இது மாபெரும் அயோக்கியத்தனம். இதை ஒழிக்கிறதுக்காக கண்டுபடலாம். நல்ல உயர்ந்த நோக்கம்.
அவர் சுக்ரீவன் வாலியை வதம் பண்றான். உடன் பிறந்த தம்பி சுக்ரீவன் அவனே அடிச்சு வச்சிட்டு அவருடைய மனைவி ருமையை வாலி கவர்ந்து விடுகிறான். அப்போ உடன் பிறந்த தம்பியினுடைய மனைவியையே அபகரித்துக் கொண்ட மாபெரும் துரோகத்தை செய்த வாலியை ஒழிப்பதற்காக, அவரை அழிப்பதற்காக அவரோடு போரிட்டு வாலியை அழித்தொழிக்கிறான். நீங்க கேட்கலாம், வாலி குரங்குதானே சார்? இல்ல, குரங்குதானே. நம்ம அத வாலி சொல்றான். நீ சொல்ற ஒருவருக்கு ஒருத்தி, அது எங்க கோட்பாடுலாம் உங்களுக்கு வேணா சரியா இருக்கும். எங்களுக்கு ஒரு நீ உழைத்த மனு நீதி அறநெறிலாம் உங்களை போன்ற மனிதர்களுக்கும் தெய்வங்களுக்கு சரியா இருக்கும். எங்களை மாதிரி இருக்கிற விலங்குகளுக்கு பொருத்தப்பட்டு வராங்களாம் வாலி சொல்றோம். ராமன் சொல்றான் அப்படி இல்ல, இது தக்கது இது தகாதது அப்படி தெரிஞ்சு செயலை மேற்கொண்டால் விலங்கு கூட தேவன் தான். மக்களா இருந்தாலும் தகுதியற்ற செயலை செய்தால் அவர்களும் விலங்குகளே அப்படின்னு கம்பர் சொல்றான். தக்க இன்ன தகாதன இன்ன என்று ஒக்க உன்னதராயின் உயர்ந்துள்ள விலங்கும் புத்தேலிலே. விலங்கு கூட தேவன் தான். இது மனுஷன் தெரியாம செஞ்சாங்க அவன் விலங்கு தான் சொல்லி ராமன் அறிவுரை சொல்றான். அது ராவணன் தெரியும் இருக்கும். அது கரண் தூடனன் இங்க எல்லாமே கும்பகர்ணன் எல்லாமே ராவணனுக்கு ஆதரவா போரிடுறாங்க, அழித்தொழிக்கிறான். அப்ப ராமன் நிகழ்த்திய இந்த 4 போர்களும் பாத்தீங்கன்னாக்க பிறன் மனைவியை கவர்ந்த கயவர்களை அழித்து ஒழிப்பதற்காக நிகழ்த்திய போர். உலக நலனுக்காக, சமூக நலனுக்காக நிகழ்த்தப்பட்ட வேள்வியை கெடுப்பதற்காக வந்த தாடகை அழித்தொழிப்பாக நிகழ்த்திய போர் தாடகை வதம். அப்ப ராமன் நிகழ்த்திய போர் எல்லாம் பாத்தீங்கன்னா உயர்ந்த நோக்கத்துக்காக, உன்னத லட்சியத்துக்காக நிகழ்த்தப்பட்ட போரா அந்த போரை பார்க்கலாம். நீங்க அது சமய கொள்கை பாத்தீங்கன்னாக்க, இப்போ கம்பன் பார்த்தோம்னாக்க தன்னுடைய கம்பன் வைணவனா இருந்தாலும் சைவ சமயத்தை தாழ்த்தாது வைணவ சமயத்திற்கு நிகராகவே சைவத்தையும் கருதுகிறான் கம்பன். ஒரு இடத்துல கூட சைவ சமயத்தை தாழ்த்தியோ சைவ கடவுள்களை தாழ்த்தியோ கம்பன் எழுதவே இல்லை. அதனால ஏமாந்து போறாங்க சைவர்கள் எல்லாமே. வைணவர்கள் என்ன பார்த்தாங்கன்னாக்கா, வைணவ கதையை கம்பன் பாடுகிறான். இவனும் தீவிர வைணவன். இவருடைய இதுல சைவத்தை பற்றிய காழ்ப்புகள், சைவ சமய தாட்சிகள் இருக்குன்னு எதிர்பார்த்தாங்க வைணவர்கள் தான். அது கம்பனோட காப்பியத்தில் இல்லை. அதை என்ன பண்ணாங்கன்னாக்க, இவருடைய நூலை அரங்கேற்றம் பண்றதுக்கே ஆதரவு தரல, நிறைய எதிர்ப்பை தெரிவித்தார்கள் வைணவர்கள். திருவரங்கம் கோயில் இல்லையா, அது உடனே நீங்க பார்த்துருப்பீங்க. ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். இந்த கோயில் பின்பக்கம் ஒரு மண்டபம் மாதிரி இருக்கும். கம்பர் மண்டபம் போட்டிருக்கோம். அங்க உட்காந்து அரங்கேற்றம் பட்டார். கூட்டம் கூட கிடையாது. அதே சமயம் பேர்ல இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னாக்க, சேக்கிழார் பெரிய புராணம் பாடுறார், பாடி முடிக்கிறார். முடிச்ச உடனே மாமன்னர் 2ஆம் குலோத்துங்க சோழன் தில்லை திருக்கோயிலே அந்த நூலை ஓராண்டு காலம் விரிவுரை அரங்கேற்றம் பண்றான். ஓராண்டு காலம் சேக்கிழார் பாடி அரங்கேற்றம் செய்கிறார். அரங்கேற்றம் செஞ்சு முடிச்ச உடனே சேக்கிழார் எடுத்து தன்னுடைய பட்டத்தை யானை மேல் அமர வைத்து மன்னன் வினாதம் வெண்சாமரம் வீசிக்கிட்டு தில்லையை வலம் வந்தான் சோழ மன்னன். ஒரு பக்கம் சோழ மன்னன் சேக்கிழார் அப்படி ஆதரவு தந்தான். இன்னொரு பக்கம் கம்பரை இந்த மன்னன் கண்டுக்கிடவே இல்லை. அவன் கண்டுக்காம பண்ண போறான். வைணவர்களாவது பார்த்தாங்கன்னா அவங்களை கண்டுக்கவே இல்லை. இப்படி பாத்தீங்கன்னா நிறைய ஏன்னாக்கா சொல்றான், அரண் அடிகன் உலகளந்த அரியடிகன் என்றுரைக்கும் அறிவிலோர்க்கு பரகதி சென்று அடைவறிய அப்பரிசே புதகிறான். சிவன் தான் உயர்ந்தவன், திருமால் தான் உயர்ந்தவன் என்று கூறுபவர்களால் பரம்பொருளை அடைய முடியாது அப்படிங்கிற செய்தியை பதிவு செய்கிறான் கம்பன். அப்போ அந்த சோழர்கள் காலத்தில் சைவம் தான் உயர்ந்தது, சிவன் தான் உயர்ந்தவன், வைணவம் தான் உயர்ந்தது, விஷ்ணு தான் உயர்ந்தவன் என்கிற சமய பூசல்களை ஒழிக்க வேண்டும் என்பதற்காக வாய்ப்பு நேருகிற இடத்திலெல்லாம் கம்பன் சமய பொதுமையை வலியுறுத்துகிற வகையில் கருத்துக்களை காப்பியத்தில் பதிவு செய்திருக்கிறார். இந்த வகையில் எந்த கம்பனை மட்டுமல்ல, எந்த இலக்கியத்தை கற்க தொடங்கினாலும் அந்த இலக்கியம் எழுதப்பட்ட காலத்திலே அரசியல், சமூகம், சமயம் இந்த சூழல்களை பின்புறங்களை நன்றாக தெரிந்து கொண்டு அந்த பின்புறங்களின் அடிப்படையில் அந்த இலக்கியத்தை ஆழ்ந்து நோக்கினால் அந்த இலக்கியத்தை அந்த இலக்கிய படைப்பாளர் எதற்காக எழுதினான் என்கிற
படைப்பாளர் நோக்கத்தை உங்களால் உணர்ந்து கொள்ள முடியும் என்ற செய்தியை உங்களுடன் பகிர்ந்து கொண்டு காலம் கருதி தோழர்களுக்கு வாய்ப்பு அளிக்க வேண்டும். வாய்ப்பளித்து பொறுமையாக கேட்டுக்கொண்டிருந்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை வணக்கத்தையும் ராஜேந்திரனுக்கு மீண்டும் நன்றியையும் பிடித்தாக்கி வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி அமைகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்ததாக இன்றைய சமூக ஊடகங்களும் செய்தி ஊடகங்களும் சமூக ஊடகங்களும் என்ற தலைப்பில் நியூஸ் 18 தமிழ்நாடு திருச்சி மண்டல தலைமை செய்தியாளர் ஜோ மகேஸ்வரன் அவர்கள் உங்களோடு கருத்துக்களை பகிர்ந்து கொள்கிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். நேரு நினைவு கல்லூரியில் இந்த கருத்தரங்கில் பேசுவதற்கு இந்த வாய்ப்பை கொடுத்த கல்லூரி நிர்வாகத்திற்கும் தமிழ் துறையினுடைய தலைவர் ஐயா அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை முதல்ல தெரிவிச்சுக்கிறேன். ஏனென்றால் நான் திருச்சியில் 10 ஆண்டுகளுக்கு மேலாக திருச்சியில் மட்டுமே செய்தியாளராக பணியாற்றுறேன். அங்கே இன்றைக்கு திருச்சி ஜோசப் கல்லூரியினுடைய 175வது ஆண்டு விழா நடைபெற்று கொண்டிருக்கு. இது போல ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த கல்லூரிகள் திருச்சியில் இருக்கு. கல்வி சேவையில உயர்கல்வி கொடுப்பதில் மிகப்பெரிய முத்திரை பதித்த கல்லூரிகள், எந்த குறைவும் இல்லை. ஆனால் அந்த கல்லூரியில படிப்பதற்கான அருகாமை, அந்த வாய்ப்பு எல்லோருக்கும் கிடைக்கல. எல்லோரும் உயர்கல்வியும் பெற முடியாத ஒரு சூழல். இப்போதான் நாம பள்ளி கல்விக்கு முடிச்சு உயர்கல்விக்கு போறவருடைய எண்ணிக்கை 20 தாண்டி 30-40 தமிழ்நாடு வந்துட்டு இருக்கு. 10 விழுக்காட்டிற்கு குறைவாக உயர்கல்வி பெறுகின்ற காலகட்டத்தில் கூட கிராமப்புற மாணவர்களுக்கு தொலைவு ஒரு தடையாக இருந்துவிடக் கூடாது. கிராமப்புற மாணவர்களும் ஏழை எளிய மாணவர்களும் உயர்கல்வியை பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு இன்றளவும் நடைபெற்றுக் கொண்டிருக்கு. கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு உயர்கல்வியை தடையில்லாமல் தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிற இந்த கல்லூரியில் பேசுவதற்கு மேடை நாகரிகம் கருதி மட்டுமல்ல, உளப்பூர்வமாகவே நான் மிகுந்த மகிழ்ச்சியோடு நின்று கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இதே போன்ற ஒரு கல்லூரியில் படித்து வந்தவன் தான் நான். தஞ்சை மாவட்டம் பூண்டி புஷ்பம் கல்லூரி இதே போல கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வியை கொடுக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்லூரி. அந்த கல்லூரியால் மட்டும்தான் நான் பட்டதாரி. அதுபோல இந்த கல்லூரியால் மட்டுமே இங்க சுற்றி இருக்கிற பல நூறு கிராமங்களில் இருக்கிற பல்லாயிரம் பேர் பட்டதாரிகளாக இருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கல்லூரி மட்டும்தான். இது போன்ற நிகழ்வில் உங்களோடு பேசுவதற்கு ஒரு அருமையான வாய்ப்பை, தளத்தை ஏற்படுத்தி கொடுத்த ஐயா அவர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை சொல்கிறேன். இன்றைக்கு எனக்கு முன்னால் தமிழ்நாட்டிலே அதிகமாக தமிழ் மாணவர்களை கொண்டிருக்கிற ஒரு கல்லூரியினுடைய துறை தலைவர் பேசியிருக்கிறார். அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம், அவர் ஆட்களுக்கு அவருக்கு கொடுக்கப்பட்டிருந்த நேரம் மிக குறைவு. குறைந்த நேரத்தில் மிக செறிவான கருத்துக்களை மிக விரைவாக உங்களுக்கு பதிவு செய்து அமர்ந்திருக்கிறார். பேராசிரியர்களுக்கும் என்னை தொடர்ந்து பேச இருக்கிற கொங்குநாடு கல்லூரியினுடைய தமிழ்துறை தலைவர் ஐயா அவர்களுக்கும், நன்றி சொல்ல இருக்கிற திரு சக்திவேல் அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன், வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு கொடுத்திருக்கப்பட்டிருக்கிற தலைப்பு இன்றைய செய்தி ஊடகங்களும் சமூக ஊடகங்களும். செய்தி ஊடகங்களை மிக உற்று நோக்கி நீங்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிற ஒரு நேரத்தில் உங்களோடு நான் நின்று கொண்டிருக்கிறேன். குறிப்பாக தொலைக்காட்சி அலைவரிசைகளை, பிரேக்கிங் நியூஸ், நீங்கள் மட்டுமல்ல, கல்லூரி மாணவர்கள் மட்டுமல்ல, பள்ளி குழந்தைகள் கூட தொலைக்காட்சி பிரேக்கிங் செய்தியை இன்றைக்கு பார்க்கக்கூடிய ஒரு ஆர்வத்தில் இருக்கிறார்கள். விடுமுறை உண்டா இல்லையா? பருவமழை தொடங்கிவிட்டது.
ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க, 7ஆம் தேதி தான் கொடுத்துருக்காங்க. ஆனா இன்னைக்கு மழை பெய்யல. உங்களுக்கு ஏற்படுற கவலை எங்களுக்கு காலையில் 6 மணிக்கு 7 மணிக்கு ஏற்படுறோம். நான் மாவட்ட ஆட்சியை தொடர்பு கொண்டு, சார் இன்னைக்கு அரசு விடுமுறைக்கு பள்ளிகள் கல்லூரிகளுக்கு விடுப்பு கொடுக்குறோமா? அவரு சொல்லுவாரு, நீங்க கொஞ்சம் மழை பெய்யட்டுமுங்க அப்படிப்பாங்க. அந்த மாதிரி ஒரு காலகட்டம். தொலைக்காட்சி ஊடகங்கள் இன்றைக்கு எல்லா வீடுகளிலும் பெரும்பான்மையாக வந்துவிட்டு சொல்லலாம். இந்தியாவை பொறுத்தவரை, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அச்சு ஊடகங்கள், நாளிதழ்களுடைய வளர்ச்சியாக இருக்கட்டும், வார இதழ்கால வளர்ச்சியாக இருக்கட்டும், இந்திய சுதந்திர போராட்டத்தினுடைய வரலாறோடு அச்சு காட்சி ஊடகங்களுடைய வரலாறு, முக்கியமாக அச்சு ஊடகங்களுடைய வரலாறு தொடர்ந்து வந்து கொண்டிருக்கு. 1780ஆம் ஆண்டு ஜேம்ஸ் அகஸ்டஸ் ஹிக்கி என்பவர் ஜனவரி 29ஆம் தேதி பெங்கால் கஜெட் என்கிற வார இதழை ஆங்கிலத்தில் தொடங்கிய இருந்த காலகட்டத்திலிருந்து இன்றைக்கு புதிதாக நாளிதழ்கள், செய்தி தொலைக்காட்சிகள் வருகின்ற காலகட்டம் வரை நெருக்கடிகளும் செய்தி ஊடகங்களுக்கு இருக்கு. அதையெல்லாம் கடந்து இந்த செய்தி ஊடகங்கள் மக்களுக்கு என்ன பங்களித்திருக்கின்றன, என்ன பங்களிக்கும் என்ற ஒரு பதிவை செய்வதற்கான வாய்ப்பாகவே இதை கருதுகிறேன். பேராசிரியர்கள் சொன்னாங்க, நான் வந்து தமிழ்துறை மாணவன், நான் ஒரு இதழியல் மாணவன். நான் இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கவே நான் என்ன ஐயாட்ட எதிர்பார்த்தேன் அப்படின்னா, உங்களோடு கலந்து பேசி ஒரு கலந்துரையாடு, உங்களோடு கற்றுக்கொண்டு போகலாம்ங்கிற பிரதான நோக்கம் தான் எனக்கு இருந்துச்சு. அதற்கான வாய்ப்பு எதிர்காலங்கள் அமைங்கிற ஒரு நம்பிக்கையோட ஒரு கலந்துரையாடோட, ஏன்னா ஒரு உண்மையாவே இருக்கக்கூடாது, 2 பேரும் பேசணும், நீங்களும் சில உங்கள்கிட்ட இருந்து கத்துக்கணும். மெயினா என்ன கேட்குறீங்க, நீங்க எப்படி இந்த இப்ப இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிற தெரிஞ்சுக்கிற ஒரு விருப்பம் எனக்கு இருந்தது. ஒரு எதிர்காலத்தில் அதுக்கான வாய்ப்பு அமையும் கோரிக்கையை முன் வச்சிடுறேன். செய்தி ஊடகங்களுடைய செயல்பாடுகள் தாக்கம் எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கு பேராசிரியர் ராஜேந்திரன் ஐயாத்தோட சொன்னதுக்கு குறிப்பிட்ட ஒரு செய்தியிலிருந்து வர்றேன். 2006ஆம் ஆண்டு தமிழ்நாட்டில் இருக்கிற கல்லூரிகள், பாரதிதாசன் பல்கலைக்கழகத்துக்கு உட்பட்ட கல்லூரிகள் மட்டுமல்ல, கல்லூரியுடைய பெயரும் எனக்கு நினைவு இருக்கு, குறிப்பிட வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக தவிர்க்கிறேன். பிற பல்கலைக்கழகம், அண்ணாமலை பல்கலைக்கழகத்திலும் இந்த 2 ஆண்டுகளுக்கான இளநிலை பட்டம் படிக்கின்ற 4 பருவத்திற்கான தமிழ் பாடத்திலே 2 பருவத்திற்கு மட்டும் இருந்தால் போதும், 2 பருவத்திற்கு தமிழ் வேண்டாம், அதற்கு பதிலாக ஒரு வணிகவியல் நடத்துறாங்க, வணிகவியல் பாடத்தை சேர்த்துக்கிறது, கணினி அறிவியல் கணினி அறிவியல் பாடத்தை சேர்த்துக்கிறது ஒரு முடிவை எடுத்து நடைமுறையே படுத்திட்டாங்க, திருச்சியில் இருக்கிற 2-3 கல்லூரிகள் உட்பட. இது தமிழக தமிழாசிரியர் பேரவையுடைய ஐயா இருந்த நிர்வாகிகள் வந்து தொடர்ச்சியாக திருச்சியில ஒரு கூட்டத்தை போட்டாங்க. அவங்க என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதை குறித்துன ஒரு செய்தி பதிவை நான் வந்து அப்போ செய்தி கல்வித்துறைக்கான, உயர்கல்விக்கான, பள்ளி கல்விக்கான செய்தியாளராக நான் இருந்ததால் தொடர்ந்து அதை பதிவு செய்து அனைத்து தமிழகம் முழுக்க போகின்ற ஒரு செய்தியாக அதை 2006ஆம் ஆண்டு பதிவு செய்தப்ப முதலமைச்சர் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு, அப்போது துணைவேந்தராக இருந்த திரு பொன்னோய்க்கு அவர்கள் தலைமையில ஒரு குழு அமைச்சாங்க. அவங்க வந்து கல்லூரிகள்ல ஏன் இருக்கு, கட்டாயமாக்கினா என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த குழு தமிழ்நாடு முழுக்க கூட்டங்களை நடத்தி அந்த குழுவினுடைய பரிந்துரையின்படி தமிழ்நாடு அரசு ஒரு அரசாணை பிறப்பிச்சது, கல்லூரிகளில் தமிழ் கட்டாயம். நம்ம தமிழ்நாட்டிலிருந்து படிக்கிற மாணவர்கள் மட்டுமல்ல, தமிழ்நாட்டிலிருந்து வெளி மாநிலங்களிலிருந்து வெளிநாடுகளிலிருந்து வருகிற மாணவர்களும் தமிழ் பாடத்தை படிக்க வேண்டும். அதற்கேற்ப பாடத்திட்டத்தை, ஆரம்ப கல்விக்கு இருக்கிற பாடத்திட்டம் கூட ஒரு பாடத்திட்டத்தை கொண்டு வரும் வேண்டும் என்கிற அரசாணையை பிறப்பித்து பரிந்துரையும் கொடுத்திருந்தாங்க கல்லூரிகளுக்கு. அது ஒரு செய்தி ஊடகத்தினுடைய தாக்கம் தான், ஒரு செய்தி ஊடகத்தினுடைய செயல்பாடு தான். 2006ல் 2018 இருக்கணும், நம்ம 19 வரப்போகுது. சமீபத்திய நிகழ்வுகளுக்கு வந்தலாம். இன்னும் அண்மையில சொல்றப்பலாம் உங்களுக்கு இன்னும் அதோடைய உங்கள் மனதில் நிற்கும். கதிராமங்கலம் போராட்டம் பார்த்திருப்பீங்க. நெடுவாசல்ங்கிற ஊர் எத்தனை பேர் கேள்விப்பட்டிருக்கீங்க? ஜல்லிக்கட்டு அது முன்னாடி எல்லாருக்கும் தெரியும். அனிதா மருத்துவ மாணவர் சேர்க்கைக்கு அகில இந்திய அளவிலே ஒரு நுழைவுத் தேர்வு, நீட் என்று சொல்லப்படுகிற நுழைவுத் தேர்வு அறிமுகப்படுத்தி இருக்கிறார்கள். அதனுடைய ஆபத்தை தொடர்ந்து செய்தி ஊடகங்கள், காட்சி ஊடகங்கள் பதிவு செய்தன.
அனிதா உச்சநீதிமன்றம் வரை சென்று போராடி கொண்டிருக்கிறார். அவர் போராடி கொண்டிருந்த பொழுது அந்த செய்தியை வந்து தொடர்ந்து ஊடகங்கள் பதிவு செய்து நீட் தேர்வினால் என்ன பாதிப்பு, நாம் இங்க அமர்ந்திருக்கிற என்னை போன்ற, உங்களை போன்ற, நம்மை போன்ற கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களுக்கு நீட் தேர்வு எப்படி ஒரு தடையாக இருக்கு, நீட் தேர்வு வந்தால் நாமெல்லாம் மருத்துவராக முடியுமா, அந்த கனவு நிறைவேறுமா, நிறைவேற முடியாததற்கு காரணம் என்ன என்பதையெல்லாம் மக்கள் மத்தியில், அரசின் மத்தியில் மட்டுமல்ல அரசின் கவனத்துக்கு கொண்டு சென்று ஒரு அழுத்தத்தை அண்மையிலே கொடுத்தது செய்தி ஊடகங்களுடைய பணி செயல்பாடு. அனிதா இறப்புக்கு பிறகு மிகப்பெரிய தாக்கத்தை அந்த செய்தி ஏற்படுத்தியது. தமிழ்நாடு அரசு சட்டப்பேரவையிலே ஒரு தீர்மானத்தை நிறைவேற்றி அனுப்பி இருக்கு. அது அப்படியே இருக்கு. அது அரசியல் காரணங்கள். ஆனால் ஒரு ஊடகங்கள் செய்தியோ அச்சு காட்சி ஊடகங்களோ தன்னுடைய பங்களிப்பை அந்த களத்திலே அவர்களும் பாதிக்கப்பட்டதாக உணர்ந்து அதற்கு எனக்கு பின்னால் வருகிற தம்பி தங்கைகள் பாதிக்கப்பட்டுவிடக் கூடாது, அவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்க வேண்டும். ஏனென்றால் இன்றைக்கு இந்தியாவிலேயே அதிகமாக அரசு மருத்துவக் கல்லூரிகள் இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு. அந்த அரசு மருத்துவக் கல்லூரிகளே அதிகமாக கிராமப்புற மாணவர்கள் அதிகமாக மருத்துவராகி வருவதற்கான தளத்தை அமைத்து கொடுத்திருக்கிறது தமிழ்நாடு. ஆனால் இந்த நுழைவுத் தேர்வு என்று ஒன்று கொண்டு வந்து மருத்துவர் ஆக வேண்டிய பலருடைய கனவு சிதைந்திருக்கு. இதனுடைய பாதிப்பை அழுத்தமாக இன்றைக்கும் உறக்க சொல்லிக் கொண்டிருக்கிறது ஊடகங்கள். நெடுவாசல் போராட்டம், நெடுவாசலிலே ஹைட்ரோ கார்பன் என்று சொல்லப்படுகிற கரிம நீர்ம எரிவாயு எடுப்பு திட்டம் என்று ஒன்று வருகிறது. இந்த திட்டத்தினால் என்ன பாதிப்பு என்பதை முதலில் சொல்லி, நீங்கள் இதை படித்திருப்ப அறிவித்தல், அறிவுறுத்தல், மகிழ்வித்தல், அறிவித்தல் பணியை செய்து இதனுடைய பாதிப்பு என்ன அப்படிங்கிற அறிவுறுத்தல் பணியை செய்து மக்களுடைய எண்ணத்தை, எதிர்ப்பை பதிவு செய்தாங்க. தொடர்ந்து பதிவு செய்தாங்க. தொடர்ச்சியாக அந்த இரவு பகல்லாம் பார்க்கல அவங்களுடைய போராட்டங்களை வந்து முன்னெடுத்து தொடர்ந்து நடத்தி இன்றைக்கு நெடுவாசலிலே அந்த ஹைட்ரோ கார்பன் எடுப்பு திட்டத்திற்கு ஒப்பந்தம் போட்ட நிறுவனம் ஜெம் லேபரேட்டரிஸ் என்கிற நிறுவனம் நாங்கள் அந்த திட்டத்தை நடத்துவதாக இல்லை, ஏற்றுக்கொள்வதாக, நடைமுறைப்படுத்துவதாக இல்லை என்று பின்வாங்கி இருக்கிறார்கள். தொடர்ச்சியான மக்கள் போராட்டம். அந்த மக்கள் போராட்டத்தை அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்று ஊடகங்கள் செய்த பணி. அதே போலதான் நெடுவாசல் போராட்டம், கதிராமங்கலம் போராட்டம். கதிராமங்கலம் போராட்டம் அந்த மக்கள் உடனடியாக இந்த போராட்ட காலத்தில் இறங்குகின்ற பொழுது ஒரு இன்றைக்கு காட்சி ஊடகங்களுடைய தொழில்நுட்ப வளர்ச்சி மிக பரந்த அளவில் இருந்திருக்கிறது. பேராசிரியர்கள் பேசுகின்ற பொழுது சோழமன்னனுடைய வரலாறுகளை எல்லாம் சொன்னார்கள். அன்றைக்கு நடந்த மன்னர் காலத்திலே நடந்த நிகழ்வுகளை தகவல் தொடர்புக்காக ஆரம்ப காலகட்டத்திலே சைகையோ கல்வெட்டுகளோ ஓவியங்களோ மூலமாக ஒரு செய்தியானது ஒரு பகிரப்பட்டது, செய்தி பரிமாற்றமாக நடைபெற்றது. ஆனால் ஒரு மன்னனாக அரியணை ஏறுகிறான் என்கிற செய்தியோ, ஒரு மன்னன் மாறிவிட்டான், இறந்து விட்டான் என்கிற செய்தியோ மாத கணக்கல்ல வருடக்கணக்கில் கூட ஆயிருக்கு மக்களுக்கு போய் சென்று சேர்வதற்கு. ஆனால் இன்னைக்கு அப்படி இல்லை. இந்த நிமிடம் நான் பேசிக் கொண்டிருக்கிற இந்த செய்தியாக இருக்கட்டும், எங்கோ ஒரு மூலையிலே எங்கோ ஒரு தலைவர் பேசிக் கொண்டிருக்கிற செய்தியாக இருக்கட்டும், நேரலையில் இதே நிமிடத்தில் இதே வினாடியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற தொழில்நுட்பம் வளர்ந்திருக்கு. இது முழுக்க முழுக்க ஆக்கப்பூர்வமாக பயன்படுகிறதா, பயன்பட வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கு. விமர்சனங்களையும் பல முன்வைக்கிறார். விமர்சனங்கள் வந்து எந்த துறையும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்டதில்லை. உங்களுக்கும் ஊடகங்கள் மீதான விமர்சனங்கள் இருக்கும். விமர்சனங்களை நான் வந்து மறுக்கல. அதே நேரத்திலே பல காட்சி அச்சு ஊடகங்களே, பெரும்பான்மை ஊடகங்களே, முன்னிலையில் இருக்கிற ஊடகங்களே வராத செய்திகள் இன்றைக்கு சமூக வலைதளங்களிலே வந்து கொண்டிருக்கின்றது. எனக்கு முன்னால் அமர்ந்திருக்கிற நீங்கள் ஒவ்வொருவரும் இன்றைக்கு செய்தியாளர்கள். நான் ஒரு நிறுவனத்தினுடைய முழு நேர செய்தியாளராக வந்திருக்கிறேன், அதற்காக ஊதியம் பெறுகிறேன். ஆனால் இன்றைய நிலை என்னவென்றால் நீங்கள் அனைவருமே செய்தியாளர்கள்.
அதிர்ச்சியா பார்க்காதீங்க. எல்லாம் நீங்க எல்லாமே ரிப்போர்ட்டர்ஸா இருக்கீங்க. அதான் உண்மை. அதான் எல்லாரும் ஏன்னா செல்போன் வச்சிருக்கோம். செல்போன் வச்சிருக்கோம்னா சாதாரண செல்போன் வச்சிருப்போம். ஆண்ட்ராய்டு. வாட்ஸ்அப் இல்லாம இருக்கா? பேஸ்புக் இல்லாம இருக்கா? உங்களுடைய திறமையை, கருத்தை உடனடியா பதிவு செய்றீங்க, பதிவேற்றம் பண்றீங்க. என்ன நினைக்கிறீங்களோ அப்படின்னு. அந்த வசதி இல்லாத காலகட்டத்தில் என்னை போன்ற ஒரு செய்தியாளரோ யாரோ ஒரு செய்தியாளரோ வந்து இங்க கல்லூரியில் இப்படி நிகழ்ச்சி நடந்துச்சு, இவங்க எல்லாம் பங்கேற்றாங்க, இவங்க எல்லாம் பேசினாங்க, இந்த குறிப்பிட்டு பேசினாங்க அப்படின்னு பதிவு செய்து நாளைக்கு வரும். நீங்க அது இதெல்லாம் இல்லை. இந்த இப்பவே ஃபேஸ்புக் லைவ், வாட்ஸ்அப் லைவ், நீங்க நினைக்கிறதெல்லாம் பதிவு பண்றீங்க. நடந்து தானே இருக்கு. நீங்க ஒவ்வொருத்தரும் ஒரு செய்தியாளர் தானே இருக்கீங்க. என்ன ஒரு சின்ன வித்தியாசம், நான் கொடுக்குற செய்திக்கு நான் பொறுப்பாளர். என்னை போன்ற என்னுடைய மற்ற செய்தியாளர்கள் கொடுக்குற செய்திக்கு என்னுடைய நிறுவனம் பொறுப்பேற்பாங்க. நான் கொடுக்குற செய்தி தவறாக இருந்தாலும் நான் பொறுப்பேற்றுக்கணும். நான் கொடுக்குற செய்தி சரியாக இருந்து அதனுடைய தாக்கம் ஏற்பட்டாலும் அது கிடைக்கிற நேர்மறையான பலன்களுக்கு நான் பொறுப்பேற்கணும். வாட்ஸ்அப்ல, ஃபேஸ்புக்ல நீங்க பதிவு செய்கிற, நீங்க அடிச்சு விடுற செய்திகளுக்கு யார் பொறுப்பு? எத்தனை பேர் பொறுப்பேற்கிறாங்க? இதே காட்சி ஊடகங்களும் அச்சு ஊடகங்களும் சேர்ந்து ஒரு பதிவு செய்ததுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்பு தஞ்சை மாவட்டம் ஒரத்தநாடு அருகே சோழவன்குடிக்காடு ஒரு ஊர், பாலன்னு ஒரு விவசாயி, அவரு டிராக்டர் லோன் வாங்கியிருக்காரு. 3 டியூ கட்டிட்டாரு, தவணை 3 தவணை கட்டிட்டாரு. 2 தவணை கட்டலாம், 5ஆவது தவணைக்கு அப்புறம் வங்கியிலேருந்து வராங்க. வங்கியிலேருந்து ஒரு சட்டமே ஏற்றிருக்காங்க, அடியாட்களை கொண்டு பணத்தை வசூல் பண்ணக்கூடாது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. ஆனால் ஒரு காவல்துறை ஆய்வாளரே அழைச்சிட்டு போய் அந்த பாலன்ட்ட அந்த வங்கி நிர்வாகம் போய் பணம் கேட்குது, வாக்குவாதம் வருது. டிராக்ட்லேருந்து பாலங்கிறவரை அடிச்சு இழுத்து கீழே தள்ளுறாங்க, காவல் நிலையத்தை கொண்டு போகிறாங்க. இந்த செய்தி யாருக்கும் தெரியாது. ஆனால் உங்களை போல ஒரு மாணவர், ஒரு இளைஞர் பாலன் வந்து தாக்கப்பட்டதையும் டிராக்ட்லேருந்து அடிச்சு இழுத்து விட்டதையும் வீடியோ எடுத்தாரு, வாட்ஸ்அப்ல போட்டாரு. அந்த வாட்ஸ்அப்ல வந்த வீடியோ தான் சோர்ஸ், வேற யாரும் எடுக்கவே இல்லை. அன்னைக்கு முழுக்க இந்திய அளவில் அந்த வீடியோ வைரல் ஆச்சு. சமூக வலைதளங்களிலிருந்து வந்து ஒரு ஆக்கப்பூர்வமான நன்மை இது. அந்த இடத்துல செய்தியாளர் யாருன்னா அந்த வீடியோ எடுத்து தம்பி தான். அந்த வீடியோ தவிர யாருக்குமே எதுவுமே இல்லை. அப்புறம் எல்லாம் கூட அங்கே போய் இதை வீட்டுக்கு போனாங்க, நானும் போயிருந்தேன். போய் இந்த செய்தியை தொடர்ச்சியாக பதிவு பண்ணி கடைசியில் அந்த டிராக்டர் நிறுவனமே இதுக்கப்புறம் எந்த டியூவும் கட்ட வேண்டாம் அப்படின்னு சாதி அவன் கொண்டாந்து கொடுத்து கெஞ்சிறான். அவருக்கு அதை வாங்க மாட்டாங்க அப்படிங்கிறார். இதுக்கு காரணம் ஊடகங்கள் எல்லாரும் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் முன்னிலையில், விவசாய சங்க தலைவருடைய முன்னிலையில் தான் அதை வாங்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தகவல் கொடுத்து அதுக்கப்புறம் பாலங்கிற விவசாயி வாங்கினாங்க. என்ன அவர் பெரிய தப்பு பண்ணிட்டாரு, அவங்க மிகப்பெரிய பணக்காரனாக இருந்து டிராக்டர் வாங்கி அந்த கடனை உதாரணமா செலவு பண்ணாங்கன்னு போட்டு அடிச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா மல்லையா, லலித் மோடி மாதிரியான ஆட்கள்லாம் ரொம்ப ஏழ்மை நிலையிலிருந்து சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டு ஒரு 6000-7000 கோடியை வாங்கிட்டு போய் வெளிநாட்டில் போய் பிச்சை எடுத்து கஷ்டப்பட்டு இருக்காங்க. இவன் வந்து ஒரு டிராக்டர் லோன் வாங்கி உதாரித்தனமா இருக்கிறாங்கிற ஒரு நோக்கம் கூட இருந்திருக்கலாம். அப்படிதானே? இதை வந்து இப்ப இங்க பேசுற மாதிரி அதை செய்தியா பதிவு பண்ண முடியாது. ஆனா நாங்க எனக்கு கொடுக்கப்பட்ட நேரத்தில், எனக்கு கொடுக்கப்பட்ட நிறுவனங்கள்ல நான் அதை பதிவு பண்ணணும். எப்படி செய்தியா பதிவு பண்ணணும்னா, பாலங்கிற விவசாயம் தாக்கப்பட்டிருக்காரு. இந்திரா காந்தி அவர்கள் பிரதமராக இருந்த பொழுது தனியார் வங்கிகள் எல்லாம் ஒருங்கிணைச்சு தேசிய மயமாக்கப்பட்ட வங்கிகள் ஆக்குனாங்க. வங்கி சேவை என்பது ஏழை எளியவர்களுக்கும் எளிதில் கிடைக்க வேண்டும் என்பதற்காக தான் வங்கி சேவையானது தேசிய மயமாக்கப்பட்டது. ஆனால் இவர் இந்த பாலன் வந்து நேஷனலைஸ்ட் பேங்க்ல ஒரு 5-6 தடவை போய் கடன் கேட்டிருக்காரு, அவங்க கொடுக்கல. அதுக்கப்புறம் தான் தனியார் நிறுவனத்துக்கு போறாரு. அதுக்கப்புறம் தான் அவன்கிட்ட வாங்கி கடனை கட்ட முடியாது, அவன் வந்து ஆள் வச்சு அடிக்கலாம். தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் கடன் பெற அவர் எளிதில் அணுக முடியவில்லை. அவர் கொடுக்கப்பட்ட நிபந்தனைகள் அதிகமாக இருந்தது. அங்கே கடன் கிடைக்காததால் தான் தனியார் நிறுவனத்துக்கு போனாரு. பல தொழிலதிபர்கள் கடனை வாங்கி கொண்டு
வரி ஏய்ப்பும் கடனை வாராக்கடன் பட்டியலை தள்ளி கொண்டிருக்கின்ற பொழுது ஒரு விவசாயிக்கு இப்படி நிகழ்ந்திருக்கு. பாலன் என்பவர் ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு கூட்டம் போல பல விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருப்பது ஒரு விவசாயி உங்கள் கண்ணுக்கு தெரிகிறார். இது போல ஒவ்வொரு கிராமத்திலும் விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அரசு கவனம் செலுத்த வேண்டும் அப்படிங்கிறத ஊடகங்கள் தான் பதிவு செஞ்சாங்க. அதுக்கப்புறம் நிலைமை மாறி இருக்கானா கொஞ்சம் மாறி இருக்கு. அதே போல சமூக ஊடகங்களுடைய பங்களிப்போடு நல்ல செய்திகள் வருகின்ற அதே காலகட்டத்திலே சம்பந்தமே இல்லாம ஏதோ ஒரு ஊர்ல இருந்து 2 பேர் வந்தாங்க, வாட்ஸ்அப் குரூப்ல வந்து அங்க இருந்து குழந்தைய கடத்தல வந்தாங்க அப்படின்னு எங்கேயாவது எந்த ஒரு காவல் நிலையத்திலாவது ஒரு முதல் தகவல் இருக்கே, ஒரு புகார் பதிவாயிருக்கா குழந்தைய கடத்த வந்தாங்க அப்படின்னு. ஆனா நம்மளுடைய கட்சவி ஏஞ்சல் வாட்ஸ்அப்ல வந்து ஒரு வீடியோ போட்டு அவன் ஏதோ ஒரு இதுல பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு அடிச்சு எத்தனை பேர் அடிச்சு எத்தனை உயிர்கள் வந்து இன்னைக்கு போயிருக்கு. வாட்ஸ்அப்ல போன தகவல்களையும் முகநூல்ல போன தகவல்களையும் அடிச்சே கொண்டிருக்காங்க. எவ்வளவு பெரிய மோசமான வன்முறை இது! எந்த செய்தி ஊடகங்களும் இப்படி இருந்து குழந்தை கடத்த வராங்கன்னு சொல்லல. அப்ப நீங்களாம் கூட இன்னும் இந்த மாதிரி செய்திலாம் போட மாட்டேங்கிறீங்க. எப்படி போடுறது? ஒரு நிகழ்வு ஆதாரப்பூர்வம் இல்லாமல் எந்த ஆவணமும் இல்லாமல் நிகழ்வு நடக்காம எப்படி பதிவு பண்ண முடியும்? ஆனா வாட்ஸ்அப்லயும் பேஸ்புக்லயும் எந்த ஆதாரம் இல்லை, எந்த அவங்களுக்கு ஒரு எந்த கட்டுப்பாடு நெறிமுறையும் இல்லை. அடிச்சு விட்டா நம்ம பண்ணுறோம். 4 பேர் செத்ததான் மிச்சம். இது போல பல தகவல்கள் வந்துட்டு இருக்கு. நான் மட்டும் எங்களுக்கே பல நேரங்களில் ஒரு பெரிய நெருக்கடி ஆயிடும். ஒரு பொண்ணு இன்னும் வந்து ஏதாவது ஒரு ஜெய்ப்பூரோ ஏதோ ஒரு ரயில்வே ஸ்டேஷன்ல இன்னும் வந்து தமிழ் மட்டும் பேசிட்டு இருக்கு, அம்மா அப்பா காணும் தனியா பேசிட்டு இருக்கு. ஒரு ரயில்வே கான்செப்டோட நின்று ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கு. அந்த பொண்ணு கல்யாணம் ஆகி அந்த பொண்ணுக்கே குழந்தை கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அது குழந்தை வயசுல உள்ள அந்த போட்டோ வந்து சுத்திட்டே இருக்கு. நாங்க ஒரு செய்தியை பதிவு பண்ணி 3 நாள் 4 நாள் ஆயிருக்கு. அதை அப்படியே வாட்ஸ்அப்ல சுத்தி திருப்பி எங்க ஆஃபீஸ் கேட்பாங்க, என்ன இது மாதிரி ஒரு திருச்சியில விடாம அப்படின்னு. இது போன வாரம் போட்டதுங்க அப்படின்னு. போன வாரம் போன மாசம் போன வருஷம் போட்டதெல்லாம் இப்ப திரும்ப சுத்தி இப்படி வந்துட்டு இருக்கு. அப்புறம் உண்மையான தமிழ் எல்லாம் ஷேர் பண்ணு. நிறைய போட்டுருக்கீங்களோ? அந்த மாதிரி நமக்கு ஒரு செய்தி ஊடகங்களை, காட்சி ஊடகங்களை, அச்சு ஊடகங்களுக்கு வந்து அந்த நிறுவனத்துக்கு ஒரு பொறுப்பு இருக்கு. சட்ட ரீதியான அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு இருக்கிற அதே நேரத்தில் சமூக ரீதியான சட்ட ரீதியான பொறுப்பு அவங்களுக்கு இருக்கு. அவங்க மேல ஒரு தவறு செய்தால் அவங்க தண்டிக்கப்படுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் இந்த சமூக வலைதளங்கள்ல வந்து அப்படி இல்லை. நிறைய ஒரு செய்தி பரிமாற்றத்திற்கு இன்னைக்கு வந்து ஒரு மிகப்பெரிய புரட்சினே சொல்லலாம். ஆனா ஏற்பட்டு இருக்கு. அதை சரியாக நாம பயன்படுத்திக்கணும். எல்லாருக்கும் தெரிஞ்ச முறையில சொல்லணும்னா குணமா சொல்லணும். தப்புதான், அடிக்காம குணமா சொல்லணும். எவ்வளவு ரீச் பாருங்க. சரியா பயன்படுத்திக்கணும். அவ்வளவுதான். எல்லாருமே சொல்றதுதான், நம்ம சரியா பயன்படுத்திக்கணும். உங்களுடைய கற்பனை திறனை, உங்களுடைய தனித்தன்மையை, உங்களுடைய ஆனந்தத்தை, உங்களுடைய உணர்வுகளை பதிவு செய்வதற்கு, நீங்க யாருன்னு உலகத்திற்கு எடுத்து சொல்வதற்கு சமூக வலைதளங்கள் மிகப்பெரிய தளமாக வாய்ப்பாக அமைந்தது. ஆனா அதை நாம் எந்த அளவுக்கு சரியா பயன்படுத்தலாம், இந்த ஒரு பகுதி மட்டும் இல்ல, இன்னொரு பார்க்கக்கூடாத, கேட்கக்கூடாத, விரும்பத்தகாத ஒரு பகுதியும் சமூக வலைதளங்கள் இருக்கு. அதை தவிர்க்கணும். தவிர்க்க சொன்னா நம்ம தவிர்க்க மாட்டோம். அதுதான் நல்லது. அது ஏன்னா எங்களுக்கும் அது வந்து ஒரு இன்னைக்கு ஒரு பயனுள்ளதா இருக்கு. பல நேரங்களில் எங்களுக்கு என்ன பிரச்சனை ஆகி போகுதுன்னா, ஒரு செய்தி இந்த மாதிரி வரும், தவறான ஒரு செய்தி வரும். இதை ப்ரூவ் பண்றதுக்கு நாம 10 போன் பண்ணணும். ஒரு 10 அதிகாரி அதை கேட்கணும். அவங்களுக்கு வேலை கட்டு, எங்களுக்கு வேலை கட்டு. எவனா ஒரு ஆர்வத்துல அது ஒரு உறுதிப்படுத்தாம போட்டான் அப்படின்னா போயிடும். ஒரு செய்தி போயிடுச்சுன்னா நீங்க சமூக வலைதளங்களும் ஒரு குறிப்பிட்ட பேர் பார்ப்பாங்க, இணையதள வசதி இருக்கிறவங்க. தொலைக்காட்சியில் போச்சுன்னா அது போனாதான் அவ்வளோ அவங்க பண்ண முடியாது. அப்படி ஒரு சில நேரங்களுக்கு பெரும் பதற்றம்லாம் ஏற்பட்டு போயிடும். அப்படி இருக்கிற சூழல்ல அந்த சமூக வலைதளங்களும் செய்தி ஊடகங்களும் இன்றைக்கு வந்து மிகப்பெரிய சமூக மாற்றத்திற்கான, சமூகத்தினுடைய தேவைகளுக்கான பங்களிப்பை தொடர்ந்து கொண்டிருக்கு. அதற்கு சமூக வலைதளங்களுடைய பங்களிப்பு துணையாக இருக்க வேண்டும்.
தொல்லையாக இருந்துவிடக்கூடாது. சமூக வலைதளங்களுடைய செய்தியாளர், நான் என் நிறுவனத்தினுடைய செய்தியாளர், சமூக வலைதளங்களுடைய உங்கள் பக்கத்திற்கான செய்தியாளர் நீங்கள் ஒவ்வொருவரும் உங்கள் பக்கத்தில் பொறுப்பான செய்திகளையும் ஆதாரபூர்வமான செய்திகளையும் மட்டும் பகிர்ந்தால் இன்னும் அது ஆரோக்கியமாக செல்லும். சமூக வலைதளங்கள் இன்றைக்கு காலத்தில் தேவையாக இருக்கிறத தவிர்க்க முடியாது. எப்படி சொல்லணும்னா, எல்லாத்துக்கும் திருவள்ளுவர் தான் நம்மளுக்கு துணை நிற்பாரு. இதுக்கும் திருவள்ளுவர் தான். அகலாது அண்டாது ஸ்ரீகாய்வார் போல. அப்படி ஒரு பனிக்காலத்துல, இந்த மழை காலம் தொடங்கிடுச்சு, பனிக்காலத்துல வெப்பத்தை போடுவோம். அந்த அப்படியே கை வச்சுக்கிட்டு அந்த குளிர் காயிற வரைக்கும், அந்த வெப்பம் நம்ம உடம்புக்கு கதகதப்பாக இதமாக இருக்கிற வரைக்கும் நெருங்கணும். ரொம்ப வெளில வந்துட்டீங்கன்னா திரும்ப உடம்பு குளிர்ல விளைச்சிடும், உடம்பு பாதிக்கப்பட்டுரும். ரொம்ப விளையிடவும் கூடாது. அந்த சூடு நம்ம லேசா தொட்டுட்டு இருக்கிறது மாதிரி தான் சமூக வலைதளங்களே, ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டரோ இல்லை இன்ஸ்டாகிராம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பயன்படுத்தினா நமக்கு நல்லது. நீ எல்லா நேரமும் குணமா சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல, சொல்லிட்டு இருக்க மாட்டாங்களா வீட்டில். அதே போல இன்னொரு செய்தி நான் சொல்ல விரும்புகிற செய்தி, ஊடகத்துறையில் உங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு, நிறைய ஊடகங்கள் இருக்கு, ஊடக நிறுவனங்கள் இருக்கு. உங்களை போல விருப்பமும் ஆர்வமும் உடையவர்கள் நிறைய இருக்காங்க. என்ன ஒரு சின்ன ஒரு தேவை ஏற்படுதுன்னா, நாம் அதற்கு தகுதியானதாக தயார்படுத்திக் கொள்ள வேண்டும், தயாராகிக் கொள்ள வேண்டும். அது ஒண்ணுதான். எல்லாருமே உங்களை போல பிஏ, எம்ஏ, தமிழ் இலக்கியம் படிச்சுட்டு வர்றாங்க, விஸ்காம் படிச்சுட்டு வர்றவங்க வருவாங்க. நீங்க நிறைய வர்றாங்க. பாடத்திட்டம் சட்டத்துறை எல்லாம் ஒண்ணுதான், ஒரே மாதிரி பாடத்திட்டம், எல்லாரும் ஒரு மாதிரி தான் படிச்சிருப்பீங்க. இங்க இதழில் துறையை பொறுத்த வரைக்கும் நாம் எவ்வளவு படிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறது முக்கியம் இல்லை, நாம் எப்படி பதிவு செய்கிறோம், எப்படி தகவலை பரிமாறுகிறோம் என்கிற உங்களுடைய திறன் தான் முக்கியம். அதற்கேற்ப நீங்க ஒரு தகுதியோட வாய்ப்போட வாங்க, பாடத்திட்டத்தை கடந்து படிங்க. சோழ மன்னர்களுடைய வரலாற பேராசிரியர்கள் சொன்னாங்க, நாம் சோழ மண்டலத்தில் இருக்கோம். ஏன் பாடத்திட்டத்தை கடந்து வாங்க அப்படின்றதுக்கு ஒரு உதாரணத்தை சொல்லணுங்கிறதுக்காக, சோழ மண்டலத்துல கொஞ்சம் நமக்கு சென்று வரக்கூடிய தூரத்துல தஞ்சை பெரிய கோயில் இருக்கு, கல்லணை இருக்கு. உலகத்தில் ஓடுகின்ற ஒரு நதியின் மீது தண்ணீருடைய ஆற்றினுடைய நீர் ஓட்டத்தின் போது அணையை கட்ட முடியும் என்கிற தொழில்நுட்பத்தை உலகத்திற்கு முதலில் கொடுத்தவன் கரிகால சோழன். 1000 ஆண்டுகளை கடந்து 2000 ஆண்டுகளை கடந்து நின்று கொண்டிருக்கு. 1836ஆம் ஆண்டு இந்த முக்கம்புல சர் ஆர்தர் காட்டன்கிற ஒரு வெள்ளக்கார இன்ஜினியர் கட்டின முக்கம்பு, காவிரி இருக்கும், கொள்ளிடம் இருக்கும், அந்த கதவணை இருக்கும். 1736ல கல்லனுடைய தாக்கத்தில் அந்த கல்வெட்டு எங்க இருக்கு, நீங்க போனீங்கன்னா அந்த ஆதார் கார்டு இருப்பாரு, அந்த கல்வெட்டு கீழே இருக்கும். அதனுடைய தாக்கத்தில் இதை கட்டுறாரு. அதுக்கு முன்னாடி வரைக்கும் முக்கொம்பு ஒரு பெரிய அகன்ற காவிரியா வரும், குரம்புன்னு சொல்லுவாங்க. மணலால ஒரு 1000 விவசாயிகள் இங்கிருந்து போய் மணல் போட்டு மணலால குரம்பு வச்சு, காவிரி கொஞ்சம் மேடா இருக்கும், அப்ப கொள்ளிடம் பள்ளமா இருக்கும். கொள்ளிடத்துல இருந்து பாசன பகுதி இல்லை, காவிரி தான் பாசன பகுதி. இப்ப இது பள்ளமா இருக்கிறதுனால இங்க இருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தூரத்துல போய் மணலால குரம்பு அமைச்சு தண்ணிய இந்த பக்கம் காவிரிக்கு திருப்பி விடுவாங்க. 1836 முன்னாடி இந்த பிரிட்டிஷ் என்ஜினியர் வர்றாரு, ஆர்தர் காட்டன் பாக்குறாரு. இந்த தென்னிந்திய நீர்ப்பாசனத்தினுடைய தந்தைன்னு அவர் சொல்றாங்க, பொறியியல் துறையில, பொதுப்பணித்துறையில. அவர் எல்லாம் பார்த்துட்டு அப்பதான் இந்த மாதிரி ஒரு அமைப்பு வேணும்னு சொல்லிட்டு அந்த மேலணை கட்டுறாரு. காவிரி இப்ப 5 அடி பள்ளமா இருக்கும், கொள்ளிடம் மேடா இருக்கும், ஏன்னா மிதமிஞ்சி வர்ற தண்ணி இங்க வரலாம் அப்படின்ட்டு. அதனுடைய கதவணை தான் என்னைக்கு உடைஞ்சிச்சு, ஆகஸ்ட் 22ஆம் தேதி உடைஞ்சிச்சு. இப்போ 9 மாதங்கள் உடைஞ்சு தண்ணி போச்சு. அதனாலதான் தண்ணி அந்த பக்கம் போய் காவேரிக்கு ஜூலை
19ஆம் தேதி ஜூன் மாதம் 12ஆம் தேதி வழக்கமா மேட்டூர் அணை திறப்பாங்க. 90 அடி அங்கே இருக்கணும். 90 அடி மேட்டூர் அணையில் இருந்து தண்ணியுடைய வரத்து சரியாக இருந்ததுன்னா ஜூன் மாதம் 12ஆம் தேதி டெல்டா பாசனத்துக்கு திறக்கணுங்கிறது அங்கே ஒரு நெறிமுறையாக பின்பற்றி வர்றாங்க. தண்ணி நிறையா வந்து 4 முறை இந்த ஆண்டு காவிரி நிரம்பி இருக்கு. கடமடையில் தண்ணி இல்லைன்னு சொல்லி ஒரு 10 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் போராட்டம் நடத்தினாங்க. நிரம்பி கொள்ளிடத்துலேருந்து திறந்து விடப்பட்டு எல்லாம் போய் கடலில் போய் சேர்ந்துச்சு. இவ்வளவு தொழில்நுட்பம், இவ்வளவு வசதிகள் இருந்தோம். இப்ப அந்த முக்கம்புல கொள்ளிடத்துல உடைப்பட்ட அந்த உடைப்பை எப்படி நம்ம சரி பண்ணிட்டு இருக்காங்க? ஆர்தர் காட்டன் 1836 முன்னாடி அந்த அணை கட்டுறதுக்கு முன்னாடி எப்படி நம்ம முன்னோர்கள் வந்து மணலால குரம்பு அமைச்சாங்களோ அந்த குரம்பு மாதிரி தான் அமைச்சிருக்காங்க. மணல் மூட்டைகளை கொண்டு அடிக்கலாம் 2 தடுப்பு வச்சிருக்காங்க. அப்ப உலகத்திற்கே ஒரு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு கரிகால சோழன் கல்லணைங்கிற தண்ணீர் ஓட்டத்திலே கற்களை போட்டு கட்ட முடியுங்கிற தொழில்நுட்பத்தை சொன்ன அந்த வரலாறு. மலையே இல்லாத கற்களே இல்லாத ஒரு மாவட்டத்துல மிக பிரம்மாண்டமான தஞ்சை பெரிய கோயிலை கட்டி இருக்கிற ராஜராஜ சோழன். சோழர் மன்னர்கள் ஐயா சோழ மன்னருடைய எதிர்மறையான விஷயங்களை சொன்னாங்க. நம்ம நேர்மறையான விஷயத்தை எடுத்துக்குவோம். உலகத்துல சர்வே சிஸ்டம் நிலம் அளக்கலாம். இன்னைக்கு ஒத்த குழி நிலம்னா பிரச்சனையாகி அதுக்கு 100 குழி எடுத்துட்டு வந்து வழக்கு நடத்திட்டுலாம் இருக்காங்க. சர்வே சிஸ்டத்தை முதல்ல தன்னுடைய தான் ஆட்சி கைப்பற்ற நாடுகள்லாம் தன்னுடைய நிலங்களை அளந்து உலகளந்த கோள்னு இன்னைக்கு தஞ்சாவூர்ல இருக்கு. அவர் அறிமுகப்படுத்துறார் ராஜராஜ சோழன். தஞ்சாவூர் பெரிய கோயிலை இன்னொரு பார்வையில பாக்குறப்ப ஒரு மிக பிரம்மாண்டமான படைப்பு. அது ஒரு வேலை உறுதியளிப்பு திட்டம். நமக்கு நாம திட்டம் மாதிரி இன்னைக்கு சொல்றாங்கல்ல, இதெல்லாம் ஒரு 1000 வருஷத்துக்கு முன்னாடியே ராஜராஜ சோழன் சிந்திச்சிருக்காரு. இது போன்ற விஷயங்களை நீங்க பாடத்திட்டத்துக்கு அப்பால் பாடத்திட்டத்தில் உள்ளதை படிங்க. அது மதிப்பெண், அது தேர்ச்சி பெறுவதற்கு. இந்த மாதிரி துறைகளுக்கு வந்து உங்களை தனித்து நிலைநிறுத்திக் கொள்ளவும் உங்களுடைய திறமையை முழுமையாக வெளிப்படுத்தவும் பாடத்திட்டத்தை தாண்டி படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கு. இப்ப இந்த சுதந்திர வரலாற்றுல சொல்றப்ப 1857 முதல் சுதந்திர போராட்டம், சிப்பாய் கழகம் அப்படின்னு படிச்சிருக்கோம். இது பாடப்புத்தகத்தில் இருக்கு. இது எல்லாரும் படிச்சிருக்கோம். ஆனா அதுக்கு முன்னாடியே கட்டபொம்மன் போராடி இருக்காருங்க. அவருக்கும் 25-30 வருஷத்துக்கு 50 வருஷத்துக்கு முன்னாடி புலித்தேவன் ஒருத்தர் நெல்கட்டான் செவல்ல பறி கொடுக்க மாட்டேன், ஒரு குண்டுமணி நெல் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு போராடி இருக்காரு. புலித்தேவனுடைய வரலாறு பாடத்திட்டத்தில் இல்லை. சிப்பாய் கழகம் இருக்கு. அதுக்கு 1557 சிப்பாய் கழகம் வேலூர், நம்ம தமிழ்நாட்டில் வேலூர் புரட்சி இருந்துச்சு. அதை நம்ம தமிழ்ல பாடத்திட்டத்தில் இருக்கோம். இந்திய அளவில் நம்ம பாடத்திட்டத்தில் அது இல்லை. ஜான்சி ராஜன் சொல்றோம், முதல் பெண் சுதந்திர போராட்ட வீராங்கனை வேலுநாச்சியார் இல்லை அந்த வரலாற்றுல. அவங்களுக்கு 70 வருஷத்துக்கு முன்னாடி வேலுநாச்சியார், அவங்களுடைய படையில் இருந்த குயிலி. இது போன்ற நான் ஏன் அதை சொல்ல வரேன் அப்படின்னா, அந்த பாலன் விவசாயியுடைய கதையாக இருக்கட்டும், நெடுவாசல் கதிராமங்கலம் விஷயமாக இருக்கட்டும், ஒரு செய்தி நடக்குது மேலோட்டமா மட்டும் இல்லாம அதை தாண்டி நீங்க போகணும். ஒரு மாறுபட்ட பார்வையை வளர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் அணுகி போய் சிப்பாய் கழகம் இல்லை, அதுக்கு முன்னாடியே ஒரு புரட்சி இங்கே ஏற்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி தமிழ் மன்னர்கள் இங்க போராடி இருக்காங்க, சுதந்திரத்துக்கான விதையை விதைச்சிருக்காங்க, எதிர்த்து நின்றுருக்காங்க. அப்படிங்கிற செய்திகள் நாம் அறிஞ்சிட்டோம்னா கிடைக்கிறப்ப, வாய்ப்பு கிடைக்கிறப்ப நம்மளுடைய கடந்த கால வரலாறு தெரியாமல் நிகழ்காலத்தில் நாம் நின்று கொண்டிருக்க முடியாது. நிகழ்காலம் நம்மளுக்கு என்னவா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெரிஞ்சிக்காம நம்மளுக்கு எதிர்காலம் அமையாது. கடந்த கால வரலாறை படித்தாதான் நம்முடைய, அது சும்மா ஒரு பழம்பெருமை பேச இல்லை, நம்ம அப்படி இருந்தா இன்னைக்கு எப்படி இருக்கோம் அப்படிங்கிற யதார்த்தத்தை இன்னைக்கு புரிஞ்சுக்க முடியும். இன்னைக்கு இப்படி இருக்கிற அந்த யதார்த்தம் அப்படிங்கிறத புரிஞ்சாதான் நாளைக்கு இதை விட மோசமா போகாம இருக்கிறதுக்கோ இல்லை கடந்த கால வரலாறை மீட்பதற்கோ நமக்கு ஒரு வசதியாக இருக்கும். அதற்கான புத்தகங்களை நான் அறிவுரையை சொல்ல மாட்டேன். ஏன்னா உலகத்துல பிரசவ வேதனையை விட கொடுமையானது அட்வைஸ்.
அதனால என்னுடைய வேண்டுகோள் உங்களுக்கு, படிச்சுக்கோங்க, அதுக்கேற்ற மாதிரி தயாராகி வாங்க, குணமா சொல்லுங்க. நன்றி. மக்களிடமிருந்து பெற்ற தகவல்களை ஊடகங்கள் பதிவு செய்வது போல் பல அரிய தகவல்களை குணமாக எங்களுடைய மூளைக்கு பதிவு செய்த திருச்சி மாநில தலைமை செயலாளர் திரு ஜோ மகேஸ்வரன் அவர்களுக்கு மிக நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். அரங்க நேரத்தை விரிவு செய்வது, கூடுதலாக பேச நேரம் தருவது என்று எடுத்த முடிவு எனக்கு மகிழ்ச்சியை தருகிறது. என்று கேட்டால் நானும் அறிந்து கொள்ளக்கூடிய சில செய்திகளை, அறியாத செய்திகள், எனக்கு சில விஷயங்கள் தெரியாது என்பதில் மகிழ்ச்சி. அறிதரும் அறியாமை கண்டால் என்பார் வள்ளுவர். அப்படி சில புதிய செய்திகளை நான் தெரிந்து கொள்வதற்கு மகேஸ்வரன் உதவியாக இருந்திருக்கிறார். ஒரே ஒரு செய்தி பிள்ளைகளுக்கு, மகேஸ்வரன் இந்த அறிவுரை சொல்வது பிரசவ வேதனை போல என்பது கேட்பவர்களுக்கு மட்டுமல்ல, சொல்பவர்களுக்கும் என்பதை நீங்கள் உணர வேண்டும். அது எங்களுக்கும் தான். நீங்க உங்களுக்கு கேட்கறதுக்கு மட்டும் கிடையாது, சொல்றதும் கூட கடினமானதுதான். அது இந்த செய்தியை கூட என்கிட்ட முருகேசன் ஐயா மெல்ல பகிர்ந்துக்கிட்டார், நமக்கும் எவ்வளவு கடினம் என்பதை. நிறைய செய்திகளை தந்திருக்கிறார். இன்னொரு சூழலில் நிச்சயமாக அவரை அழைத்து ஒரு கலந்துரையாடல், ஊடகத்துறையில் இருக்கிற பணி வாய்ப்பு, ரொம்ப முக்கியமா அவர் சொன்னது இந்த சமூக வலைத்தளங்களை ரொம்ப கவனமா நம்ம பார்க்கணும். திடீர்னு ஒரு செய்தி வரும், 3 மணி நேரத்துக்கு உங்களுடைய அலைபேசி இணைப்பை நிறுத்தி விடுங்கள், இல்லைன்னா எல்லாம் கரெக்ட் ஆயிடும். அதை நம்பி சுவிட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு உட்காந்துருக்கிறவங்க, அப்புறம் ஒரு 5 மிஸ்டு கால் கொடுங்க, 100 ரூபாய் அக்கௌண்ட்ல ஏறும் அப்படின்னவங்க. அதனால என்னன்னு கேட்டா, நமக்கு வரக்கூடிய அழைப்புகளை, நம்ம முக்கியமான அழைப்புகளை தவிர்க்க வேண்டி வரும். நீங்க அதெல்லாம் எப்படி பார்க்க வேண்டும் என்பதை அவர் சொல்லியிருக்கிறார். இதுதான் எங்களுக்கு தேவை. நமக்கு இந்த சமூக வலைத்தளங்கள்ல நம்ம எப்படி வருவதெல்லாம் சரியானதல்ல என்பதை விட, நீங்கள் ஒரு செய்தி உங்களுக்கு வருகிற பொழுது அந்த செய்தியை மாற்றும் போது ஒரு முறைக்கு 100 முறை சிந்தித்து பாருங்கள், இந்த செய்தியை நாம் மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறதா என்று. அப்படிப்பட்ட செய்திகளை மட்டும் மாற்ற வேண்டும் என்பதை அழகாக எடுத்துரைக்கிறார். அவருக்கு நம்முடைய நன்றியை நாம் தெரிவித்துக் கொள்கிறோம்.